Hello guys. I'm audible. Audio video clear இருக்கா? Just a minute. நான் அந்த இது மாட்டிக்கிறேன். Yes. சொல்லுங்க பாப்போம். Is everything clear? Clear ஆ கண்ணுங்களா? Yeah. Your voice clear கேக்குதா? Voice clear கேக்குதா? I hope clear நினைக்கிறேன். Voice clear கேக்குதா கண்ணா? Clear. Thank you Nisha. Hi Prithvi. So good morning Dakana. Good morning to all which daughters. Good morning da. Clear. Thank you ma. Good morning. Okay. Sha, ready guys. எப்பவுமே நம்ம ஈவினிங் தான் क्वेश्चन செஷன் பார்த்துட்டு இருப்போம். இன்னில நம்ம மார்னிங் क्वेश्चन செஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? from today onwards we are going to look into morning. ஓகேவா? பார்த்துலாமா? யா? ரெடியா? ஸோ இன்றைக்கி என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பாட்னி பேசிஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய பிளான் கிங்டம். ஸோ பிளான் கிங்டம் பேஸ்லேருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஓகே 120 கொஸ்டின்ஸ். நம்ம எப்பவுமே 100 கொஸ்டின்ஸ்னாலே 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே அரௌண்ட் ஒரு 120 கொஸ்டின்ஸ் தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். யா ரெடியா? ஃபைன் ஐ எம் ஃபைன் ரக்கண்ணா. How about you guys? நேற்று நைட்டு பார்த்தது இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் பார்த்துட்டோம். ஓகே ஸோ லாங் டைம் ஆஃப்டர் 12 hours of break, 12 to 13 hours of break we have been seeing again. Hi Haripriya. Good morning எல்லாருக்குமே good morning. ஸோ பார்த்துலாம் நடக்கணுங்களா? எஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். நம்ம கமெண்ட் செக்ஷனில் குட்டி ஃபயர் ஒன்று போடுறது நம்ம அப்படியே பார்த்து ஆரம்பிச்சிடலாம். குமான் டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே 1 மணிக்குள்ளே நம்ம இந்த 100 கொஸ்டின்ஸுமே முடிச்சிடணும். 1 மணிக்குள்ளே டைம் என்னாவது 11:05 ஆகுது. Within 1 o'clock we have to finish all the question. Come on. அப்படியே ஒரு ஃபயர் தட்டி விடுங்க பாருங்க. கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஃபயர் தட்டி விடுங்க. செஷன் லைக் பண்ணாதவங்க செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. We can start the session with a fire. அதே தாண்டா. சூப்பர். அப்போ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். எப்படி பார்ப்போம்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்க அதை பார்த்துப்போம். எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இது வரைக்கும் முக்கியமாக லாஸ்ட் 15 years கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதோடு சேர்த்து என்ன பார்க்குறோம், என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கப்படலாம், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிச்சதுக்கப்புறமா தான் வில் கம் டு த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஓகே ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? யா தேங்க்யூ. அப்படியே செஷன் லைக் பண்ணாதமா செஷன் லைக் பண்ணிக்கோங்க. கெத்த அப்படியே கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஓகே பிளான் கிங்டம் ரொம்ப ஈஸியான சாப்டர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்குன்னா algae have a cell wall is made up of. algaeயோட செல் வால் எதெல்லாம் மேடப் ஆயிருக்கும்? algae has a cell wall which is made up of. எதெல்லாம் மேடப் ஆயிருக்கும் algaeயோட செல் வால்? கமெண்ட் சொல்லுங்க பாப்போம். செல்லுலோஸ், கேலக்டன்ஸ் அண்ட் மேனஸா, இல்லை எமிசெல்லுலோஸ், பெக்டின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸா, இல்லை பெக்டின், செல்லுலோஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸா, இல்லை செல்லுலோஸ், எமிசெல்லுலோஸ் அண்ட் பெக்டின்ஸ். இதனால் வந்துட்டு ஆல்கியோட செல் வால்ஸ் வந்து மேடப் இருக்கும். இதனால் ஆல்கியஸோட செல் வால் வந்து மேடப் இருக்கும். கமான்ரா எல்லாம் சொல்லுங்க பாப்போம். எந்தெந்த காம்பவுண்ட்லாம் வச்சுக்கிட்டு ஆல்கியோட செல் வால் வந்து மேடப் இருக்க போகுது? சொல்லுங்க. எஸ்டா பிருத்திவி. ஓகேவா? ஆல்கேயோட மெயின் காம்போனன்ட்ஸ். ஓகேவா? நம்ம பிளான்ஸ் மாதிரியுமே ஆல்கே இஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ், கேலக்டன்ஸ் அண்ட் மேனன்ஸ். ஓகே செல்லுலோஸ், கேலக்டன் அண்ட் மேனன்ஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? செல்லுலோஸ், கேலக்டன்ஸ் அண்ட் மேனஸ் ஆல தான் என்னது ஆல்கேயோட செல் வால்ஸும் மேடப் இருக்குது. ஸோ இஸ் நன் அதர் தென் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தாங்கன்னா கரெக்டான ஆன்சர். சூப்பரா பிருத்வி. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருமா? அடுத்த கொஸ்டின். Male and female gametophytes are independent and free living. நல்லா பாருங்க. Male and female gametophytes are independent and free living. எதில் வந்துட்டு independent and free living நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? In which we consider independent and free living? இதில் கண்ணா இண்டிபெண்டன்ட் அண்ட் ஃப்ரீ லிவிங் கண்ட்ரோல் வச்சிருக்கோம். ப்ரையோஃபைட்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய கேமிட்டோஃபைட்டில். ப்ரையோஃபைட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய கேமிட்டோஃபைட்டில் எது வந்து இண்டிபெண்டன்ட் அண்ட் ஃப்ரீ லிவிங்? எதில் வந்து இண்டிபெண்டன்ட் அண்ட் ஃப்ரீ லிவிங்காக இருக்கும்? மஸ்டர்டில் இருக்குமா, கேஸ்டில் இருக்குமா, பைனஸில் இருக்குமா, ஸ்பாக்னமில் இருக்குமா? இதில் இருக்கும்
சூப்பர் ஹரிப்ரியா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, எதில் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பாக்னம். ஓகேங்களா, ஆப்ஷன் டி ஸ்பாக்னம் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி ஸ்பாக்னத்தில் தான் அது எப்படி இருக்கும், பிரயோஃபைட்ஸில் மெயில் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் வந்துட்டு இண்டிபெண்டண்டாக இருக்கும், ஃப்ரீ லிவிங். இண்டிபெண்டன்ட் ஃப்ரீ லிவிங் கிட்டத்தட்ட ஒரே மீனிங்காக வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்பாக்னம் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கா, சூப்பரா சூப்பரா. நிஷா, பிருத்திவி, ஹரிப்ரியா கலக்கிறீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா the prokaryotic autotrophic nitrogen. அது the prokaryotic autotrophic nitrogen fixing symbiote is found in prokaryotic autotrophic nitrogen fixing symbiotic is found in எதில் ஃபவுண்ட் ஆகப்படும்? A prokaryotic autotrophic nitrogen fixing symbiote is found in. Where do it's found? Yes, Dari Priya. Super. Yes. Okay, என்னது கொரோலாய்டு ரூட் ஆஃப் சைக்கஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட்? யா, கொரோலாய்டு ரூட் ஏதோ ஒன்று வராது. கொரோலாய்டு ரூட் ஆஃப் சைக்கஸ் தான் நைட்ரஜன் ஃபிக்சிங் பேஸ் பண்ணதில் பார்க்க முடியும். ஓகே, சிம்பியோட்டிக் அசோசியேஷன் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்சிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இட் ரைட். சூப்பராக இருக்கணும். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? சூப்பரா. நிஷா, பிருத்திவி, ஹரிப்ரியா கலக்கிறீங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா ஆர்கிகோனியா 4 இஸ் பிரசன்ட் இன். ஆர்கிகோனியா எதில் பிரசன்ட் இருக்கும்? ஆர்கிகோனியா 4. Where do Archegonia 4 present in? Archegonia 4 sir. Archegonia 4 sir. And the 4 sir. Yes. சூப்பர். ஓகேவா, மார்கான்ஷியா பிரயோஃபைட்ஸில் இருக்கக்கூடிய மார்கான்ஷியாவில் என்னது ஆர்கிகோனியானா என்னது? பிரயோஃபைட்ஸில் இருக்கக்கூடிய ஃபீமேல் செட்ஸ் ஆர்கன். என்னது? just a minute, we call it as a female sex organ. அதில் தான் நம்ம ஆர்கிகோனியா 4 வந்து பார்க்கணும். அதில் தான் நம்ம ஆர்கிகோனியா வந்து 4 பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். மார்கான்ஷியா இதில் வருது, பிரயோஃபைட்ஸில் வருது. பிரயோஃபைட்ஸில் இருக்கிறது என்னது? இட்ஸ் a female sex organ. ஓகே, ஃபீமேல் செட்ஸ் ஆர்கன் அதான் ஆயிடுச்சு. அட ஓகே, இட்ஸ் ஃபீமேல் செட்ஸ் ஆர்கன். ஓகே, யா, சூப்பரா. டிஷா, ஹரிப்ரியா, மீனாட்சி சூப்பர்மா. ஓகேங்களா, ஃபைன் ஃபண்டாஸ்டிக். பிருத்திவி கலக்கிட்டோம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். இந்த கேமிட்டோஃபைட் இஸ் நாட் an independent and free living generation. நாட் இண்டிபெண்டன்ட். நம்ம கேமிட்டோஃபைட் இண்டிபெண்டன்ட் அண்ட் ஃப்ரீ லிவிங் பார்த்துட்டோம். இவன் என்ன கேட்குறான்? நாட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஃப்ரீ லிவிங் இன். இதில் என்ன கேட்குறான்னு பாருங்கள், நாட் அப்படின்னு கேட்டிருக்கான். நம்ம ஏற்கனவே கேமிட்டோஃபைட் ஃப்ரீ லிவிங்கை பார்த்தாச்சு. இங்கே அவன் என்ன கேட்குறது? நாட் அப்படின்னு கேட்குறான். என்னவா இருக்க போகுது ஆன்சர்? கமான் எல்லாம் சொல்லுங்க. A gametophyte is not an independent and free living. Not an independent free living அப்படி கேட்டிருக்கான். எஸ், அன்லைக் பிரயோஃபைட்ஸ் மாதிரி இல்லாமல் டெரிடோஃபைட்ஸ். என்னது? டெரிடோஃபைட்ஸ் தான். பைனஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். பட் பைனஸ் என்னது? டெரிடோஃபைட்ஸ் தான் இந்த மாதிரி கண்டிஷன் இது பண்ணுது. ஓகேங்களா, ஸோ டெரிடோஃபைட்ஸ் இஸ் பிரயோஃபைட்ஸ் காட்டும், பட் டெரிடோஃபைட்ஸ் வந்து காட்டாது. இண்டிபெண்டன்ட் ஃப்ரீ லிவிங் வந்துட்டு பிரயோஃபைட்ஸ் கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜில் காட்டாது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி பைனஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பராக ஆப்ஷன் சி பைனஸ் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ஹரிப்ரியா, நிஷா, பிருத்திவி, நிவேதா கலக்கிட்டீங்கம்மா. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி பைனஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி பைனஸ் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துலாம். Compared with the gametophytes of the bryophytes, the gametophytes of a vascular plant tends to be. Just a minute. Okay. Compared with the gametophytes of the bryophytes, the gametophytes of a vascular plants tends to be. எப்படி இருக்குமா gametophyte of a vascular plants?
tends to be gametophyte of vascular bands. How gametophytes of the vascular bands will be? Yes, Dagana. Super. Yeah. Super, Haripriya. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is smaller, which will be smaller இருக்கும் and to have a smaller sets organ, which is smaller and to have a smaller sets organ. Option C is the right answer. Okay, smaller இருக்கும் and which also have a smaller sets organ இருக்கு. So it's going to be option C is the right answer. Okay, option C is the right answer. பார்த்துட்டு சூப்பரா ஹரிப்ரியா பிருத்திவி கலக்கிறீங்க. ஓகே, so option C is the right answer. Smaller and to have a smaller sets organs. அப்படிதான் tends to be compare பண்ணிருக்கும்போது gametophytic body. Okay, next question பார்த்தலாம். Selaginella and Salvinia are considered to represent a significant step towards the evolution of seeds. Okay, habit because. Okay. Selaginella and Salvinia are considered to represent a significant step towards the evolution. Evolution significant step. அது எதனால அப்படி இருக்கு அப்படினா? எதனால? Because why? Why it is like? Why it is like that? Why it is like that? என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? A female gametophyte is free and gets dispersed like seeds. Option B வந்து female gametophyte lacks archegonia. Option C வந்துட்டு megaspore possess endosperms and embryo surrounded by the seed coat. Option D வந்துட்டு embryo develops in a female gametophyte which is retained on a parent sporophyte அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன வரப்போகுது? எதனால செலாஜினலாவும் சால்வினியாவும் ரிப்ரசன்ட் பண்ணுது எவல்யூஷன் ஆஃப் சீட் ஹேபிட்ஸ் ஸ்டெப் டுவோர்ட்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சூப்பர் நிவேதா கலக்கிட்டமா. ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி த எம்ப்ரியோ டெவலப் இன்டு அ ஃபீமேல் gametophyte which is retained on a particular parent sporophyte. ஓகேங்களா? ஸோ த எம்ப்ரியோ டெவலப்ஸ் இன் ஃபீமேல் gametophyte which is retained on a parent sporophyte. தான் அது ரீட்டைன் ஆகிற காலத்தினால தான் இது வந்து டுவர்ட்ஸ் எவல்யூஷன் ஒரு முக்கியமான ஸ்டெப்பை நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். எதை? செலாஜினலா அண்ட் சால்வினியால. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா நிவேதா. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பரா நிவேதா, பியாரி, பிருத்வி, ஹரிப்ரியா கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, consider the following 4 statement. 4 statement கொடுத்துருக்காங்க. considering the following 4 statement and state whether they are correct or wrong. ஓகே, இதெல்லாம் எந்த 2 statement வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? A sporophyte in liverwort is more elaborate than that in mosses. Salvinia is heterosporous. Life cycles in all seed bearing plants is diplontic. In pinus, male female cones are born on the different trees. இதில் இது வந்து true. எந்த 2 statement வந்து true அப்படின்னு கேட்குறாங்க. Which 2 statements are true? Which 2 statements are true? யாடா கண்ணா. எந்த 2 statement true? In sporophyte, liverworts are more elaborate than the mosses. Yes. Salvinia heterosporous கிடையாது. Life cycles of seed bearing versus diplontic கிடையாது. In pinus, male and female cones are born in different trees. So அதை பொறுத்து பார்க்கும்போது A and D. Okay, option B is the right answer. Okay, option B is the right answer. Okay, option B is the right answer. Super Haripriya. ஓகேங்களா? option B. option B is the right answer. Okay, option B is the right answer. பார்த்துட்டு இருக்கோம். Okay, yes டக்கனா, yes. Okay, ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க போனா. We have successfully completed 10 question. Okay, 10 question சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 10 ஒரு ஃபயர் ஒன்று போடுறாங்கண்ணா. கமெண்ட்ரா கமெண்ட் பாக்ஸ் ஒன்று நேர்ப்பான போட்டு வச்சுக்க பார்ப்போம். just 90 more questions to go. 90 or 90 ஒரு 100 questions இருக்குன்னு வச்சுப்போம். 120 110 questions இருக்கு. just 110 questions we will finish it up. குயிக்காக முடிச்சிடலாம். ஓகே, ரொம்ப ஈஸியான லெசன் தான் பிளான் கிங்டம் அப்படின்றது வந்துட்டு நம்ம நிறைய வாட்டி படித்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக கேட்கப்படலாம். வேறு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது என்னென்ன டைப், மார்க்கான்ஷியாவா, பிரயோஃபைட்ஸா, அது டைரோஃபைட்ஸா, அப்படின்னு ஆல்கேவா அப்படின்றது கேட்கலாம். பட் ஆல்கே கொஞ்சம் ஃபோக்கஸாக கேட்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, சூப்பர் ஃபயர் போடுங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. அண்ட் ஷி ஆர் மூவிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போனது முன்னாடி ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் குடிச்சிக்கிறேன். அடிக்கடி தண்ணி குடிங்க. ஸ்டே ஹைட்ரேட்டட். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், கிளாஸுக்கு வரும்போது ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோடு தான் வரணும் அப்படின்ட்டு. பிகாஸ் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இல்லையா? யா,
அடுத்த கொஸ்டின்ரா which one of the following is a correct statement? எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் வந்துட்டு எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Pteridophytes gametophyte has a protonema and leafy stage. In gymnosperm, the female gametophyte is free living. Anthopteridiodes and archegoniophores are present in pteridophytes. Origin of seed habits can be traced in pteridophytes. இதில் பொறுத்து எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், which one is a correct statement அப்படின்னு கேட்டிருக்காங்க. which one is the correct statement அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுடா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க கைஸ். எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். which one is the correct statement? which is the correct statement? which is the correct statement? which is the correct statement? Pteridophytes பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. Pteridophytes and gametophyte as a protonema leafy stage. Like gymnosperms, a female gametophyte is free living. Anthopteridiophores, archegoniophores, pteridophytes. Origin of seed habits can be traced in pteridophytes. Okay, yes, is option D is the right answer. Yeah, option D. Origin of pteridophytes habit can be traced in a pteridophytes. Origin of seed habit வந்துட்டு நம்ம pteridophytesல ட்ரேஸ் பண்ண முடியும், எங்க இருந்து ஆரிஜின் ஆயிருக்கு அப்படின்றத வந்துட்டு நம்மளால ட்ரேஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்றாங்க. So it's going to be option D is the right answer. சூப்பர் பிருத்வி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? So it's going to be option D is the very much right answer. So we move to the next question. அடுத்த क्वेश्चन பார்த்துறோம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா Cycas and adiantum resembles each other in having. Cycas and adiantum resembles each other in having. இது seeds motile sperms cambium vessels. Cycas and adiantum resembles each other. ஒன்றுக்கு ஒன்று ரிசம்பிள்ஸாக இருக்கும். எப்படி ரிசம்பிள்ஸாக இருக்குது? குட் மார்னிங் இஷாத் அகமத். குட் மார்னிங் டகனா. காலை வணக்கம். Cycas and adiantum resembles each other in having. What they have. What resembles they have? Seeds motile sperms cambium vessels. What they have. Cycas and adiantum. Cycas and adiantumனாலே அடியடி நடிப்பேன் சார் அப்படின்றவங்கள அந்த அடியாண்டம் தான். ஓகேங்களா? போத் ஆவ் சைக்கஸ் அண்ட் அடியாண்டம் என்னடா தெரியலையா? நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துலையுமே என்ன இருக்கும் அப்படின்னு தெரியுமா? ரெண்டுமே ரிசம்பிள்ஸ் ஈச் அதர் ஹேவிங் மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ். ஸ்பெர்ம் ஹேவ் அ கெப்பாசிட்டி ஆஃப் மூவ்மெண்ட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய மேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம்லே அது வந்துட்டு மொட்டைலாக இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஜஸ்ட் பிருத்வி. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் தான் அடியாண்டத்துக்கும் போத்துக்கும் இருக்க ரிசம்பிள்ஸை நம்ம பார்த்துருக்கோம். அடியாண்டம் அண்ட் சைக்கஸ் இருக்கக்கூடிய ரிசம்பிள்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். போத் ஆர் த மொட்டைல் ஸ்பெர்ம் கண்டிஷன். ஓகே, ஜஸ்ட் செகண்ட். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி மொட்டைல் ஸ்பெர்ம் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோமா? அடுத்த क्वेश्चन வரக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா which one of the following pairs is wrongly matched? Sorry. Which one of the following pairs is wrongly matched? Wrongly matched. எந்த following pair வந்து wrong-ஆ மேட்ச் பண்ணிருக்காங்க? Which one of the following pair is wrongly matched? மஸ்டர்ட் என்ன தானே? ஏஞ்சியோஸ்போம் தானே? அப்போ சினஞ்சிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் தானே? மஸ்டர்ட் ஒரு ஏஞ்சியோஸ்போம்ஸ் தானே? சினஞ்சிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது தானே? மஸ்டர்ட் இஸ் அன் ஏஞ்சியோஸ்போம்டா. அப்போது சினஞ்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மஸ்டர்ட் வந்துட்டு ஏஞ்சியோஸ்போம். சினஞ்சிஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? பார்ட் ஆஃப் ஓவியல் தானே அந்த இந்த வேலையை காட்டுறது. ஓகேவா? புரோத்தாலஸ் இருக்காது சாலிவினியால். இதுதான் ராங்லி மேட்ச். ஓகே, மஸ்டர்ட் அப்படின்றது பாருங்கள் சினஞ்சிட்ஸ்னால் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? அந்த சைடில் இருந்து ப்ரெசென்ட் இருக்கும். ஃபிலிஃபார்ம் அப்பார்டஸ்லாம் ப்ரெசென்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம்ல. ஃபிலிஃபார்ம் அப்பார்டஸ் எங்கே ப்ரெசென்ட் இருக்கும்? சினஞ்சிஸில். இப்படி இருக்கும்போது நடுவில் வந்து எக்கு ப்ரெசென்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்போ இங்கே ஃபிலிஃபார்ம் அப்பார்டஸ் பேஸாக இருக்கும். இந்த ஃபிலிஃபார்ம் அப்பார்டஸ் என்ன பண்ணும்? சினஞ்சிஸ் வழியாக தான் வழி அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருப்போம்ல. ஸோ மஸ்டர்ட் ஒரு ஏஞ்சியோஸ்போம். ஓகே, பார்ட் ஆஃப் ஓவியல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, ஏஞ்சியோஸ்போம்னாலே ஃப்ளவரிங் பிளான்ட் தானே. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சராக இருக்கும். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். தெரியாத நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, யா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா read the following 5 statement A to E. அதில் வந்துட்டு எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்ட், எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படிங்காங்க. 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. which are the statements are true?
which are the statements are true? எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம்? EK system, female gametophyte is dependent on the parent sporophyte. Gingo, male gametophyte is not independent. Sexual reproduction in volvots is isogynous. In sporophyte and rhizia is more development than that in polytrichum. The spores of a slime mold lack cell walls. எந்த ஸ்டேட்மெண்ட் எத்தனை ஸ்டேட்மெண்ட் ட்ரூ? EQ சிஸ்டம் ஃப்ரீ லிவிங்காக இருக்கும். ஸ்போரோஃபைட் ரிசியா இஸ் மோர் டெவலப் இன் பாலிட்ரைக்கமா டெவலப் ஆயிருக்குமா? ரிசியா வந்து மோர் பாலிட்ரைக்கத்தில் டெவலப் ஆயிருக்கும். அது செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் வால்வாஸ் இஸ் ஊகேமஸ் ஸ்லைமோல்ஸ் லாக் செல்வால் பர்சன்ட் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒன்று தான். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஓகேண்ணா, இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி ஒன்று தான் கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஓகே, மிச்சம் எல்லாமே ஃபால்ஸ். ஓகே, ஒன்று ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். தெரியாத நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி. இப்போ ராங்கான ஸ்டேட்மெண்ட், செலக்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நீட் 2026 அதிகமாக கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் பேஸ் மேட்ச். இப்போ ஸ்டேட்மெண்ட்டு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்க போகிறாங்க. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, செலக்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட். விச் ஆர் த ராங் ஸ்டேட்மெண்ட் அக்கார்டிங் டு இட்? Which are the wrong statement rakana? Which is the wrong statement? Solunga. Come on. அது அப்படியே மாற்றி திருப்பி கொடுத்துருக்கான் இல்லையா? எஸ்டா பிருத்வி. ஓகேங்களா, சூப்பர். என்ன பண்ணி கொடுத்துருக்கான்? மாற்றி அப்படியே திருப்பி கொடுத்துருக்கான். they have interchanged it. Okay, just a minute, give me a minute. டஃப்பா? அச்சிச்சோ, டஃப்பாடா இருந்தது. ஈஸி தான் கேள்விப்பட்டேன் இல்லையா? டஃப்பா கரெக்டாக பார்க்கலையே. நீங்கள் எப்படி பண்ணீங்க? டஃப்பாக இருந்தாலும் நீங்கள் எப்படி பண்ணீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு மாடரேட்டாக உங்களுக்கு இருந்ததா? யூ கேன் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்கா? நான் கரெக்டாக பார்க்கல 10th எப்படி இருந்துச்சு அப்படின்றது. ஓகே, சூப்பரா. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா பிருத்வி. இப்போ மறுபடியும் அதே 5 ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை கரெக்ட்? ஓகே, அதே தான், பட் வேறு இது 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க சான்ஸ் இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ சஸ் 3 was tough. ஓஹோ, I hope so. மேக்ஸ்னாலே டஃப் தான். இதில் டஃபஸ்ட் வர கேட்டால் என்னடா பண்ணுறாங்க பாவம் பசங்க. ஓப்பன் மிச்ச இதெல்லாம் ரெஸ்ட்டாக வரட்டும் அப்படின்னு. பட் இட் வாஸ் மாடரேட். ஐ கேன் ஓஹோ.
சரி டோன்ட் வரி அபவுட் இட் ஃபோக்கஸ். நீ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, போனது போயிடுச்சு. இப்போ அதை பார்த்துட்டு உட்காந்துருத்தோம்னா நமக்கு மிச்சம் அடுத்ததும் பேக் ஃபயர் ஆக சான்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் ஹேப்பன், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ஃபோக்கஸ் ஆன் இட். ஓகே, மிச்ச எக்ஸாம்பிள் நம்ம பிடிச்சிடலாம், டோட்டலில் பிடிச்சிடலாம். ஓகே, யா கமான் காய்ஸ். 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறேன். அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இன் லிவர் வுட்ஸ் மாசஸ் அண்ட் ஃபர்ன்ஸ் கேமிட் ஆஃப் ஃபைட் ஆஃப் ஃப்ரீ லிவிங். எஸ். இம்னோஸ்பார்ம்ஸ் அண்ட் சம் ஃபர்ன்ஸ் ஹெட்டிரோஸ்போரஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபியூக்கஸ் வால்வாட்ஸ் அண்ட் அலுபோகின் எல்லாமே கரெக்ட். ராங்காக கேட்குறாங்க. கரெக்டு தானா? The spore of a liverworts is more elaborate than in mosses. ஓகே வந்தாச்சு. Both pinus markantia dies. ஓகே, ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, மூணு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. எஸ் ஹரிப்ரியா. ஓகேங்களா? சூப்பர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். என்னதுன்னா ஏபிசி வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஏபிசி கரெக்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. மூணு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? எஸ்டா கரெக்டாக. சூப்பர் ஃபைன். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெகாஸ்பொராஞ்சியம் இஸ் ஈக்குவலன்ட் டு எம்ப்ரியோசாக்கா, ஃப்ரூட்டா, நியூசெல்லஸா இல்லை ஓவியூலா? மெகாஸ்பொராஞ்சியம் இஸ் டு பயப்படாமல் அப்ரோச் பண்ணுங்கடா. படித்தது தான் வரப்போகுது. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பான். அது சிபிஎஸ்சினாலே அது அப்படி தான் இருக்க போகுது. ஸ்டேட் போர்டாக இருந்தால் கூட அடிச்சிடலாம். சிபிஎஸ்சி கொஞ்சம் அப்படி தான் இருப்பான். பட் அதுக்கு நினச்சி பயந்துட்டுலாம் உட்காந்துன்னு ஒன்றுமே பண்ண ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இன்றைக்கி ஈவினிங் வந்து செஷன் இருக்குடா. இன்றைக்கி ஈவினிங் சாரோட செஷன் இருக்குது. ஓகேங்களா? நம்ம விஜய் சாரோட செஷன் வந்து இன்றைக்கி ஈவினிங் இருக்குது. அதை அட்டன் பண்ணுங்கள். ஓகே, அவர் இந்த இம்பார்ட்டன்ஸ் கான்செப்ட்லாம் சொல்லுவார். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் எங்கெல்லாம் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவர் சொல்லி தருவார். ஸோ மறக்காமல் ஈவினிங் வந்துட்டு அட்டன் பண்ண பாருங்கள் ஃபார் போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, யா மெகாஸ்பொராஞ்சியம் இஸ் ஈக்குவலன்ட் டு வேர் டு மெகாஸ்பொராஞ்சியம் இஸ் ஈக்குவலன்ட் டு மெகாஸ்பொராஞ்சியமோட இன்னொரு பேர் தான். மெகாஸ்பொராஞ்சியமோட இன்னொரு பேர் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெகாஸ்போரோட இன்னொரு பேர், மெகாஸ்பொராஞ்சியமோட இன்னொரு பேர் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஓவியலோட இன்னொரு பேர் தான் மெகாஸ்பொராஞ்சியம். ஓகே, அது மறந்துடவே கூடாது. உங்களை வீட்டில் ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க, ஸ்கூலில் ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்களே, அதே மாதிரி தான் மெகாஸ்பொராஞ்சியமோட இன்னொரு பேர் தான் ஓவியல். ஓகேவா? வெளியே அவனை ஓவியலும் கூப்பிடுவாங்க, வீட்டுக்குள்ளே அவனை மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே, சுகண்டி போய் ஓவியல் தான். மெகாஸ்பொராஞ்சியம் இன்னொரு பேர் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம், ஓவியல் தான் கன்சிடர் பண்ணுறோம். 𝑬𝒑𝒑𝒔. சூப்பராக. ஆப்ஷன் டி ஓவியல் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி ஓவியல் தான் கரெக்டான ஆன்சராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருமா? அடுத்த கேள்வி என்னவா இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசைட்ஸ் பேடிஃபைடை தவிர்த்துட்டு சைனோபாக்டீரியா ஆல்சோ ஃபவுண்ட் இன்சைட் த வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப். சைனோபாக்டீரியா ஆல்சோ ஃபவுண்ட் இன்சைட் த வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப். எந்த வெஜிடேட்டிவ் பார்ட்டில் பார்க்க முடியும்? பைனஸா, சைக்கஸா, ஈக்யோசிட்டமா, சிலோட்டமா? Besides padiphyll, cyanobacteria are also found inside the vegetative part of. Padiphytes தவிர்த்துட்டு வேற எங்கே பார்க்க முடியும் அப்படின்றாங்க. இதோட இன்சைட் த பார்ட்டில் வந்து சைனோபாக்டீரியா தான் பார்க்க முடியும். வெஜிடேட்டிவ் பார்ட்டில் வந்துட்டு சைனோபாக்டீரியா தான் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. Besides padiphyll, the cyanobacteria are also found inside the vegetative part of Pinasa, Cycasa, Ecosystema, Xylotoma. Found inside the vegetative part of Cycas. Option B is the right answer. Option B, Cycas is the right answer. Okay. So, padiphyll, cyanobacteria are also found inside the vegetative part of Cycas. Option B is the right answer. Okay. Option B dakana, option B தெரியாத நோட் பண்ணிக்கோங்க. It's going to be option B is the right answer. Okay. Next question பார்த்துருவோம். Isogamous condition with non-flagellated gametes is found in. Isogamous condition with non-flagellated gametes எங்க ஃபவுண்ட் பண்ண முடியும்? Buffering. Is it buffering? இப்போ ஓகே ஆச்சா? நான் இட்ஸ் ஓகேண்ணா? சொல்லுங்கள். இப்போ ஓகே ஆச்சுன்னு சொல்லுங்கள். It's fine now. Is it fine now? Fine-ஆடா? ஓகே. சரி சொல்லுங்கள் பார்ப்போம். ஐசோகமஸ் கண்டிஷன் வித் நான் ஃப்ளாஜெல்லேட்டட். Okay. It's found in. Where do it's found in? Isogamous condition with non-flagellated gametes are found in. Non-flagellated gametes வந்து எங்க பார்க்க முடியும்? ராங்கான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேக்குறீங்க. Which was the wrong statement? சூப்பர் ஹரிப்ரியா அண்ட் பிருத்வி கலக்கிறீங்க. இதில் which was the wrong statement? கொடுக்கப்பட்ட 4 ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு எதெல்லாம் ராங்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Which is the wrong statement?
இங்கே ஸ்மாலர்லாம் வராது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் ராங் சார். ஓகேவா? மாற்றி கொடுத்துருவோம். ஓகே, அப்படியே உல்டாவாக கொடுத்துருவோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் ஹரிப்ரியா, பிருத்வி, மஞ்சு கலக்கிட்டீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 20 கொஸ்டின். ஒரு குட்டி ஃபயர் போடுங்க பார்ப்போம். கமான் காய்ஸ். அச்ச ஒரு ஃபயரை போடுங்க பார்ப்போம். எஸ் டேகண்ணா, கமான்ட்ரா. அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. வெற்றிகரமாக அடுத்த 10 கொஸ்டின் நம்ம சக்ஸஸாக முடிச்சோம். ஓகே, அடுத்த 10 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிட்டோம்? சக்ஸஸ்ஃபுல்லி வி ஹவ் கம்ப்ளீட்டட். சூப்பர். சக்ஸஸ்ஃபுல்லி வி ஹவ் கம்ப்ளீட் த நெக்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ். we will see the another next question. ஓகே, அப்படியே அதேமாதிரி ஒரு ஃபயரை போட்டணும். இந்த நெருப்பாக ஃபயர் இருக்கணும். தண்ணி குடிக்காதான் தண்ணி குடிச்சிக்கணும். ஓகேங்களா? ஹைட்ரேட்டராக இருந்தால் அடிக்கடி தண்ணி குடிக்க பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கேள்வி எதை பற்றி பேசு அப்படின்றத பார்த்துக்கலாம். which one of the following is responsible for a P formation? பட்டாணி இது ஃபார்மேஷன் இருக்காது. ஓகேவா? which one of the following is responsible for it? which one of the following is responsible? பீட் ஃபார்மேஷன். பீனா பட்டாணிச்சிட்டே வா. இந்த இல்லை இது வேறு பீட் ஃபார்மேஷனுக்கு. எதெல்லாம் பீட் ஃபார்மேஷன் ரெஸ்பான்சிபிள்? which one of the following is responsible for peat formation? Peat. which is responsible for the peat formation? ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் அந்த எரிபொருள் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? சூப்பர் ஹரிப்ரியான் மஞ்சுகுமார். இட் இஸ் ஆப்ஷன் டி ஸ்பாக்னம். ஓகே, ஆப்ஷன் டி ஸ்பாக்னம் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, பீட் ஃபார்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது யாரா இருக்கா? ஆப்ஷன் டி ஸ்பாக்னம் இஸ் ரைட் ஆன்சர். which is responsible for the peat formation? ஆப்ஷன் டி ஸ்பாக்னம் டக்கடா. ஓகே, ஆப்ஷன் டி ஸ்பாக்னம். சூப்பர் ஹரிப்ரியா, பிருத்வி, நிவேதா, மஞ்சுகுமார் கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. எஸ் ஹரிப்ரியா. ஓகேங்களா? ஃபைன். ஃபேண்டாஸ்டிக். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா, which one of the following shows isogamy with non-flagellated gametes? Okay, which one of the following shows isogamy conditions with non-flagellated gametes? which one of the following show isogamous condition with non-flagellated gametes? isogamous condition with non-flagellated gametes யார் காமிப்பா? isogamous conditions with non-flagellated gametes. yes டா. மஞ்சு, பிருத்வி, ஹரிப்ரியா, ஸ்பைரோகைரா தான். ஓகேங்களா? யார்? ஆப்ஷன் டி ஸ்பைரோகைரா. ஓகே, ஆப்ஷன் டி ஸ்பைரோகைரா இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி ஸ்பைரோகைரா தான் காட்டப்படுது. ஓகேங்களா கண்ணா? எஸ் டா. ஹரிப்ரியா, பிருத்வி, மஞ்சு, ஸ்பைரோகைரா. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி ஸ்பைரோகைரா இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் ஹரிப்ரியா. ஓகேங்களா? கோயிங் டு பி ஆப்ஷன் டி. அதான் நம்ம வந்து ஐசோகேமஸ் கண்டிஷன் வித் நான் ஃபிளாஜல் கேமெட்ஸ் வந்து எப்படி இருக்குமா? ஃபிளாஜல் மூவ்மெண்ட் கண்டிஷன் இருக்காது. நான் ஃபிளாஜல் கேமெட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ ஸ்பைரோகைரா இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்துருவோம். which one of the following is a wrong statement? Again, which one of the following is a wrong statement? படிச்சு பார்த்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் ராங்காக இருக்குன்னு சொல்லுங்கள். which one of the following is a wrong statement? Yeah. Biflagellated zoospores are not found in mucor. ஓகேங்களா? Biflagellated zoospores are not found in mucor. மியூக்கரில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஓகேங்களா? இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க, பட் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். எஸ் டா. சூப்பர் ஹரிப்ரியா, பிருத்வி, மஞ்சுகுமார் கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஓகேவா? மியூக்கரில் வந்துட்டு பைஃப்ளாஜிலேட்டட் ஜூஸ்போர்ஸ் இருக்காது. நாட் கன்சிஸ்ட் ஆஃப் பைஃப்ளாஜிலேட்டட் ஜூஸ்போர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்ளாய்ட் எண்டோஸ்பர்ம் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் டிபிக்கல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜிம்னோசோம். ஓகே, அடுத்த கேள்வி. மேல் கேமிட்டோஃபைட்ஸ் ஆர் ஃபிளாஜெல்லேட்டட் இன் மேல் கேமிட்டோஃபைட்ஸ் ஃபிளாஜெல்லேட்டட் மேல் கேமிட்டோஃபைட்ஸ் எதில் இருக்கும்? ஃபிளாஜெல்லேட்டட் மேல் கேமிட்டோஃபைட்ஸ் எதில் பார்க்க முடியும்? வேர் டு வி கேன் see the flagellated male gametophytes?
where do we can see the flagellated male gametophytes? Polycyphonia-வா, Anabaena-வா, ectocarpus, Spyrogyra-வா? Male gametophytes வந்து flagellated இருக்கும். Where do we can see the flagellated male gametophytes? yes Haripriya. ஓகேங்களா, it's going to be ectocarpus. ectocarpusல தான் நம்ம flagellated male gametophytes வந்து பார்க்க முடியும். option C ectocarpus. option C yes Haripriya பிருத்திவி கலக்கிட்டீங்க. option C ectocarpusல தான் நம்ம male gametophytes இந்த flagellated body ஆனதை கன்சிடர் பண்றோம். we consider male gametophytes இந்த flagellated இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் ectocarpusல. option C ectocarpus right answer. okay, option C none than ectocarpus right answer. okay, மறந்துடாதீங்க ectocarpus yes சூப்பர் இருக்கணும். okay, அடுத்த கேள்விக்கு போனோம்னா அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா which one of the following statement is wrong? மறுபடியும் பார்க்கலாம் wrong statement. கண்ணா ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின், மேட்ச் பேஸ் பண்ண கொஸ்டின் நிறைய வரும். ஸோ அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் ஈஸியாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. பெருசாக படிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. மிஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்க போகுது. ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டினும் மேட்சும் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஸ்டின்ஸ் கொடுப்பான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோடோஃபைஸ் என்னது ரெட் ஆல்கே எப்படி ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும்? மேனிட்டோலாக ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும் இல்லை, ஃப்ளூரிடியன் ஸ்டார்ச் தானே ஸ்டோர் பண்ணும். ரெட் ஆல்கே ஸ்டோர் தேர் ஃபுட் ஆஸ் அ ஃப்ளூரிடியன் ஸ்டார்ச்சாக தான் ரெட் ஆல்கே வந்துட்டு ஃபுட்டை ஸ்டோர் பண்ண போகுது. மேனிட்டோலாக கிடையாது. ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆப்ஷன் டி தான் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ஓகே, ஆப்ஷன் டி தான் தப்பான ஸ்டேட்மெண்ட். எஸ் ஹரிப்ரியா, பவி, மஞ்சு, பிருத்திவி கலக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ரோடோஃபைஸே ரெட் ஆல்கே வந்து ஃப்ளூரிடியன் ஸ்டார்ச்சாக தான் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுது, மேனிட்டோலாக ஃபுட்டை ஸ்டோர் பண்ணாது, ஃப்ளூரிடியன் ஸ்டார்ச்சாக தான் ஸ்டோர் பண்ணும். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் gametophyte இஸ் நாட் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பார்த்துட்டோம் இல்லையா? இட்ஸ் வி ஆல்ரெடி சீன் இட். ஓகேவா, இதில் வந்து இருக்காது டெரிடோஃபைட்ஸில். அதுவும் எந்த டெரிடோஃபைட்ஸில்? இந்த டெரிடோஃபைட்ஸில் பைனஸ் அப்படின்னு டெரிடோஃபைட்ஸில். எஸ் வி ஆல் நியூ இட். ஓகேங்களா, வி ஆல் நியூ இட். இது ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் டி. ஓகே, இதே டெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்துருந்தோம், பட் வேறு ஆப்ஷன் வச்சு பார்த்துருந்தோம் இல்லையா? ஆப்ஷன் டி. ஓகேங்களா, read the following statement A to E and select the option with all the correct statement. எத்தனை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கேன். 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது? 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது? 2 3 4 5 யா. Mosses and lichens are the first organisms. Selaginella is a homosporous pteridophytes. Colloid root is Zygosis vascularis structure, and the main plant body in bryophytes is gametophyte, whereas the pteridophytes it is a sporophytic. The gymnosperm males and female gametophyte are present in the sporangium located in the sporophyte. எந்த மூணு வந்து கரெக்ட்? which are all the 3 are 3? எந்த மூணு வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படி பார்க்குறோம்? சூப்பரா மஞ்சு, ஹரிப்ரியா. ஓகேங்களா, எந்த 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி மோசஸ் அண்ட் லைக்கன்ஸ் ஆர்கனிசம். அது வந்து தான் அரிச்சு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். The main plant body is a pteridophytes, whereas the pteridophytes it is a sporophytic. ADE. ஓகேங்களா, in gymnosperm male gametophytes are present within a sporangium and located in a sporophyte. Okay, so it's going to be option C. ஓகே, ஆப்ஷன் சி. சூப்பர் ஹரிப்ரியா, மஞ்சு கலக்கிறீங்க. ஓகே, ஆப்ஷன் சி. எஸ் ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி. எஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ஓகே, which one of the following statement is wrong? மறுபடியும் என்ன சார் ராங் ஸ்டேட்மெண்ட் ரைட் ஸ்டேட்மெண்ட் பெருசாக கொடுக்குறீங்க சார்? நல்லா பாருங்கள், இந்த பெருசு ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஓகே, உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும், அது டயர்டாக லேசியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு கிளம்ப டக்குன்னு போகணும்னு சொல்லுதுன்னா அதே மாதிரி தான் நீட்லையும் கொடுப்போம். ஓகே,
ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் வந்தாலே ஈஸியாக தான் இருக்க போகுது. நீங்கள் படிக்கிற சோம்பேறித்தனப்பட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தப்பாக இருக்குது சார், ரொம்ப பெருசாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவீங்க. எதிர ஆன்சரு சொன்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, அங்கங்கே மாற்றி இசு வாசு நாட்டு இல்லை மாற்றி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஆல்ஜின் எங்கே பார்க்க முடியும், ப்ரௌன் ஆல்கையில் பார்க்க முடியும். கேராஜின் எங்கே பார்க்க முடியும், ரெட் ஆல்கையில் பார்க்க முடியும். ஓகே, ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ஆப்ஷன் ஏ இஸ் ராங் ஆன்சர். ஓகே, மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பர். ஹரிப்ரியா, பிருத்வி, மஞ்சுகுமார் கழிக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. அப்படியே மாற்றி கொடுத்துருக்கா. ஆல்ஜின் ப்ரௌன் ஆல்கையில் பார்க்க முடியும். வேறு ரோடோஃபைஸில் வந்துட்டு கேரேஜின் வந்து பார்க்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். கோனிஃபர்ஸ் ஆர் அடாப்டட் டு டாலரேட் sorry conifers are adapted to tolerate extreme environmental condition because conifers extreme environmental condition tolerate பண்ண முடியுமா? எதனால how they can tolerate extreme environmental condition? by how கோனிக்கல் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது, அதனால் அது கோனிஃபரஸ் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால அது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுது. எஸ்டா மஞ்சு. ஓகேவா, இட் ஹாஸ் அ திக் கியூட்டிக்கல். ஒரு திக் கியூட்டிக்கல் இருக்கிறதுனால எவாப்ரேஷன் லாஸ் கம்மியாகும். அப்போ எந்த மாதிரியான என்வரான்மெண்டல் கண்டிஷனை ஹை எக்ஸ்ட்ரீம் என்வரான்மெண்டல் கண்டிஷன் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சூப்பர். மஞ்சு அண்ட் பிருத்வி கலக்கிறீங்க. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, திக் கியூட்டிக்கல் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி திக் கியூட்டிக்கல் தான் நம்ம ரைட்டான ஆன்சராக பார்த்துட்டோம். ஓகே, சூப்பர். ஆப்ஷன் பி திக் கியூட்டிக்கல் இஸ் ரைட் ஆன்சர். எஸ், ஷால் வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in bryophytes and pteridophytes, the transport of male gametes requires. In bryophytes and pteridophytes, the transport of male gametes requires wind, insect, birds, or water. Bryophytes and pteridophytes. Bryophytes ஒரு நேம் சொல்லுவோம், பட் pteridophytes அதே ஆஸ்பெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். Bryophytes is called as amphibians அப்படின்னு சொல்லுவோம்ல, பிளான்ஸில் இருக்க amphibians அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வாட்டர் பேஸ் பண்ணி தான் இது நடக்கும், ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் pteridophytes வாட்டர் பேஸ் பண்ணி தான் ரீப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி வாட்டர். ஏன்னா அதான் மேல் கேமிட்டோஃபைட்ஸ் வந்துட்டு ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறது. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி வாட்டர் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி வாட்டர் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். அனு, இஷான், அகமத், மஞ்சு, பிருத்வி கலக்கிறீங்க. ஓகேங்களா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி வாட்டர் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வாட்டர் இஸ் ரைட் ஆன்சராக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுதுன்னா, செலக்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ பாருங்க, அவங்க கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கணும், ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, எல்லாம் ராங் கேட்கணும் அவசியம் இல்லை, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்கணும். செலக்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஹாய் ஹனு. செலக்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். கரெக்டான ஸ்டேட்மெண்ட். விச் ஆர் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? ரொம்ப ஈஸி. இது ரொம்ப ஈஸி பாருங்கள். 4 ஆப்ஷன் படிச்சுட்டு இருந்தாலே என்னன்னு கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். which is the correct statement? yes டா மஞ்சு. செக்கோயா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகே, செக்கோயா இருந்தது ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீன்னு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஜிம்னோஸ்பர்மில் வரக்கூடிய செக்கோயா வந்துட்டு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீ அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடிய. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். செக்கோயா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீ அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகே, சூப்பர். ஓகேங்களா, சூப்பரா. பிருத்வி, மஞ்சு கலக்கிட்டீங்க. ஓகேவா சார். ஸ்டேட் போர்ட் அதாவது இது நம்ம சொல்ல முடியாது இல்லையா, என்ன அப்படின்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாலேயே, நான் சும்மா சொல்கிறேன், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாலேயே பயோவில் வந்துட்டு 70 out of 70 வந்து ஈஸியாக எடுக்க முடியும். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாலே எடுக்க முடியுதுன்னா ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸால் எடுக்க முடியாது. ஓகேவா, நீங்கள் ஒன்றும் இல்லை, ஸ்டேட் போர்டுக்கு ஒரே ஒரு மெத்தடாலஜி தான் இருக்குது. ஸ்டேட் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெத்தடாலஜி தான். கேட்ட கொஸ்டினையே கேட்ட சாப்டர்னே தான் மறுபடியும் கேட்டுருக்கோம். ஓகே, அதில் அவங்க செட் ஆஃப் கொஸ்டின் இருக்குது, செட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட் இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அவங்க கேட்டாகணும். பிகாஸ் தட் இஸ் கவர்மெண்ட் நார்ம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான். அது எழுதப்படாத நியமம். ஓகேங்களா, எழுதப்படாத நியதி. ஓகேங்களா, ஸோ நல்லா புரிஞ்சுவாங்க.
ஸோ அதிலே பேஸ் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கடைசி நிமிஷம் ரிவிஷன் பண்ணாலே போதும், நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் படிச்சு தான் ஆகணும். பட் நம்ம இம்பார்ட்டண்டான சில கொஸ்டின்ஸ் நான் வந்து பயோக்கு வந்து போட்டிருந்தேன், ஸ்டேட் போர்டு பயோக்கு வந்து நான் போட்டிருந்தேன். என்னென்ன கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக 2026 வந்து கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. அது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக கேட்க தான் போகிறாங்க. இப்போ 23rd பயாலஜி முடிச்சு வந்து நீங்கள் சொல்லுங்கள் சார் இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அது எத்தனை கொஸ்டின்ஸ்லாம் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கில் இருக்கும், அதுவும் கம்பல்சரி 5 மார்க்லாம் எதுவும் வரும் அப்படின்றத கூட நம்ம என்ன சாப்டர்லேருந்து கேட்பாங்கன்றதை நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதை உட்காந்து நல்லா படித்தாலே உட்காந்து நல்லா படித்தாலே போகுது, கண்டிப்பாக மார்க் வந்துட்டு தான் போகுது. எங்கே போயிடுவோம், உட்காந்து படித்தா நமக்கு மார்க் வராது, வேறு எங்கே போயிட போகுது இல்லையா? அதே தான்மா. டெய்லி உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவைன்னு கிடையாது. ஓகே, மோட்டிவேஷன் அப்படி வந்து ஒரு டெய்லியும் தேவை. இன்றைக்கி மோட்டிவேஷன் நடந்துச்சுன்னா நாளைக்கு மறுபடியும் மோட்டிவேஷன் வேணும், நாளைக்கும் டெய்லி மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னு. பட் நமக்குன்னு ஒரு எய்ம் இருக்கணும். அந்த எய்ம்லாம் டிசிப்ளினாக நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம அதை நோக்கி நம்ம கிளியராக கரெக்டாக போயிட்டுருப்போன்ற அர்த்தம் இருக்குது. ஓகே ஸோ இந்த டென்ஷன் வரிஸ் எல்லாம் பண்ணாமல் ஸ்டேட் போர்டு இஸ் கோன் பி வெரி ஈஸி தானே. ஸ்டேட் போர்டு இஸ் கோன் பி வெரி 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 ஈஸி. பயோவில் பொறுத்த வரைக்கும் ஓகே, பயோவை பொறுத்த வரைக்கும் வெரி ஈஸி. அண்ட் ஸ்டேட் போர்ட்னாலே கம்பேரிட்டிவ்லி ஸ்டடி பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட்டே அடிச்சு உடைக்க போகிறீங்க. ஸ்டேட் போர்டு கஷ்டமாக உங்களுக்கு, நீங்கள் டாக்டருக்கே படிக்க போகிறீங்க, ஸ்டேட் போர்டெலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க போதா? ஜஸ்ட் இப்படின்றதுக்குள்ளே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேணாம். ஓகேவா? கண்டிப்பாக பயோ எக்ஸாம் சொல்லுங்கள். பட் பயோ எக்ஸாமில் ரிப்பீட்டாக தான் சொல்ல முடியும். ஓகேங்க, கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்க போகுது. ஒரே விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஸ்டேட் போர்டு சிலபஸை விட நமக்கு நீட் சிலபஸ் ரொம்ப வாஸ்ட். ஓகே, அதுவே நம்ம கிளியர் பண்ணி அதுவே நம்ம படிச்சுட்ருக்கோம். அப்போ அதுவே நம்ம படிக்க முடியுதுன்னா இது தம்மா தூண்டு சிலபஸ் அடிக்க மாட்டோமா? இப்போ ஊரில் இருக்க பெரிய ரவுடியே நாங்கள் அடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கோம், சின்ன ரவுடியை நம்ம அடிக்க மாட்டோம். அதேமாரி தான். ஓகே, நம்ம நாயை பார்த்தாலே பயப்பட மாட்டோம், கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுவோம். ஆனால் சில பேர் கரப்பாம்பூச்சி பார்த்து பயப்படுவாங்க. பட் அப்படி சொல்லக்கூடாது. கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படக்கூடாது, நாயை பார்த்து பயப்படாதாங்க, கரப்பாம்பூச்சி பார்த்து பயப்படக்கூடாது. ஓகே, ஸோ ஈஸியாக தான் இருக்க போது ஃபார் சிபிஎஸ்சி. அப்போ சிபிஎஸ்சி டஃபாக இருக்குமா சார்னா, நீங்கள் ஸ்டேட் போர்டு வச்சு கம்பேர் பண்ணும்போது சிபிஎஸ்சி வந்துட்டு இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம ஸ்டேட் போர்டை ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, அதுவும் ஓரளவுக்கு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் ஸ்டேட் போர்டில் வந்து அரௌண்ட் ஒரு 50 மார்க்குக்கு கண்டிப்பாக 1 மார்க்கு கண்டிப்பாக மாற்றிடுவான். ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டான். 1 மார்க்கில் தான் விளையாடுவானே. ஸோ 1 மார்க்கை நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். பட் 2 மார்க்கு எஸ்பெஷலி இந்த 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் வந்துட்டு சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும். இல்லை அந்த சாப்டர்லேருந்து இந்த கண்டென்ட் ஆஃப் கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகும். அதான் நான் போட்டிருந்தேன், அந்த வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். 5 வருஷம் பேப்பர் போட்டிருந்தேன். 5 வருஷம் பேப்பரில் அப்படியே பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும். ஒரே கொஸ்டின் அதே மாதிரி கேட்டு வச்சிருக்கேன். இன்னும் கொஸ்டின் பண்ணால் கொஸ்டின் வேறு மாதிரி வச்சிருவோம். அது ஃப்ரண்ட்லேருந்து கேட்டு வச்சிருவோம், பின்னாடி இருந்து கேட்டு வச்சிருவோம். அதை பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, யூ வில் ஷுவர்லி கெட் இட். ஓகே, எஸ் 5 days கேப் இருக்குது. கண்டிப்பாக லைவ் வரமா, கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? பயோ எக்ஸாமுக்கு 5 days லைவ் இருக்குது ஃபார் ஸ்டேட் போர்டுக்கு. அதுவும் சிபிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 10 days லீவ் இருக்குது. இவங்களுக்கு வந்து 23rd தான், அவங்களுக்கு 23rd தான் பயாலஜி எக்ஸாம். சிபிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 28th பயாலஜி எக்ஸாம். அவங்களுக்கு 10 days லீவ் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 நாளும் பயாலஜி எக்ஸாம் வந்து உங்களுக்கு என்னென்ன சிலபஸ்லாம் டவுட் இருக்கோ, என்னென்ன சாப்டர்லாம் டவுட் இருக்கோ அப்படி சொல்லுங்கள். அதை நான் மெயில் நான் அதுவும் சொல்கிறேன், ஒரு போஸ்ட் மாதிரி போடுறேன். உங்களுக்கு போஸ்ட் என்னென்ன சிலபஸ்லாம் டவுட் இருக்கோ அந்த சிலபஸ் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ஓகே, அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்றதை நம்ம ஒன்று ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின்? சூப்பர். எஸ் அந்த ஃபயர் ரொம்ப முக்கியம். ஓகே, எஸ் டாக்டர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அடுத்த கொஸ்டின் எதுனா அகேன் விச் இஸ் த நாட் ட்ரூ ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம் எம்ப்ரியோ சாக். இதில் எம்ப்ரியோ சாக் பேஸ் பண்ணி வர ஏஞ்சியோஸ்பெர்மிக்கில் எம்ப்ரியோ சாக் பேஸ் பண்ணி வரதில் விச் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா பயாலஜி வந்து கவலையப்படாதீங்க. பயாலஜி இஸ் கோன் பி வெரி ஈஸி ஃபார் சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்ட். சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்ட் பயாலஜி செம்ம ஈஸியாக இருக்கும் போது நீங்கள் கடைசியாக இல்லை எக்ஸாம் டைம் அப்போ லைவுக்கு வந்து நம்ம மார்க் எடுக்க வச்சிடலாம். ஓகேவா? பட் இப்போ ஃபோக்கஸ் ஆன் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பிகாஸ் தட் இஸ் டஃபஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அதை நல்லா பாருங்கள். 28th வந்துருச்சு. இன்றைக்கி என்ன டேட்டு? இன்றைக்கி 17th. ஓகே, நேற்று தான் 17th. ஓகே, இன்றைக்கி 18th வந்தாச்சு. டுமாரோ இஸ் 1 days அவே. நாளான்னைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாமு. ஸோ ஃபிசிக்ஸை நல்லா படிக்க பாருங்கள் ஃபார் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். இது சொல்லுங்கள் பார்ப்போம். விச் இஸ் நாட் ட்ரூ ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்மிக் எம்ப்ரியோனிக் sac which is not true, which is not true. Which is not true. Either true கிடையாது. Which are the question is not true? Which are the question is not true?
டபுள் ஃபெர்டிலைசேஷன் பண்ணும்போது ஒன் மேல் கேமெட் இஸ் டிஸ்சார்ஜ் இன்டு இட் டியூரிங் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது ஒரு மேல் கேமெட்டாக டிஸ்சார்ஜ் ஆகும். ஓகேவா, நீங்கள் வந்து இது படிச்சிருப்பீங்க, இது நீட் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸில் என்ன டேர்ம்ஸ் இருக்கும்? டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு டேர்ம்ஸ் இருக்கும். என்ன டேர்ம்ஸ் இருக்கும்? டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு இருக்கும். டபுள் ஃபெர்டிலைசேஷனில் நம்ம ஒரு மேல் கேமெட்ஸை கேரி அவுட் பண்ணி போவோம், இல்லை ரெண்டு மேல் கேமெட்ஸை கேரி அவுட் பண்ணி போவோம், இல்லை ரெண்டு மேல் கேமெட்ஸை கேரி அவுட் பண்ணி போவோம். ஒரு மேல் கேமெட்ஸ் வந்துட்டு சிங்காமியால் எகோட போய் ஃபியூஸ் ஆகும். இன்னொன்று வந்து என்ன ஆக போது? ட்ரிப்ளாய்டு கண்டிஷன்ஸான எண்டோஸ்பர்மோட போய் ஃபியூஸ் ஆகும். அதான் நம்ம டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் ராங்காக இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, மறந்துடாதீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த செல் த ராங் ஸ்டேட்மெண்ட். மறுபடியும் ஸ்டேட்மெண்ட். கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. எது டஃபஸ்ட்டாக இருக்கோ, எது டஃப்பாக இருக்கோ அதை தான் நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஈஸியாக இருக்கிறது அடிக்கிறது ரொம்ப ஈஸி தாங்கன்னா, டஃபஸ்ட்டாக இருக்கிறது அடிக்கிறது தான் நம்ம இங்கே வந்திருக்கோமே. இங்கே டஃப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நீட் எக்ஸாம் எனக்கு ஈஸியாக இருக்கணும். ஐடென்டிஃபை செல் த ராங் ஸ்டேட்மெண்ட் அவுட் ஆஃப் த ஃபாலோயிங். ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஈஸியாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தமாரி பெருசாக கேட்குறாங்கன்னா, ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, ரைட் ஸ்டேட்மெண்ட் எது பெருசு கேட்டாலே ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஓகேவா? இத்தனை வருஷம் கேட்கப்பட்ட கேள்வியில் வந்துட்டு விச் ஆர் த ஸ்டேட்மெண்ட், விச் ஆர் த கொஸ்டின் தட் இஸ் ஆஸ்கிங்னா லாங் பேஸில் வந்து கொஸ்டின் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆன்சர். அது ஒன்ஸ் நீங்கள் கான்ஷியஸோடு உட்காந்து படித்தாலே போதும், யூ கேன் கெட் த ஆன்சர். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். பெருசாக இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளஸ்டான ஆன்சராக தான் இருக்க போது, ரொம்ப ஈஸியான ஆன்சராக இருக்க போது. கான்ஷியஸோடு நீங்கள் வந்து படிக்கிறீங்க இல்லையா, ஃபோக்கஸோடு உட்காந்து நீங்கள் இந்த கொஸ்டினை படிக்கிறீங்களா படிக்கலையான்றதுலாம் இருக்குது. அதுதான் டிட்டர்மைன் பண்ண போது அந்த ஆன்சரை. ஸோ இதில் பாருங்கள், ஐடென்டிஃபை ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுக்கணும். ரொம்ப ஈஸியானது தான். என்னது? ஹாய் தாரணி, ஹாய் டாக்கண்ணா. குட் மார்னிங். ஓகே, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயண்ட் ரெட் சாப் ட்ரூ எது? செக்கோயா வந்துட்டு ஏஞ்சியோஸ்போம்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய கொஸ்டின் இல்லை, இவ்வளோ தான் ஆன்சரே இருக்கும். ஏஞ்சியோஸ்போம் செக்கோயா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏஞ்சியோஸ்போம் கிடையாது, அது ஜிம்னோஸ்போம். ஏஞ்சியோஸ்போம்ன்றது ஃப்ளவரிங் பிளான்ட், ஜிம்னோஸ்போம்ன்றது பெரிய மரங்கள். ஜிம்னோஸ்போம். ஓகேங்களா? இவ்வளோ தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஒன் படிக்கிறது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே தவிர, அதை நீங்கள் கான்ஷியஸாக படிச்சிங்கன்னா ஒன் ரீடிங்லேயே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஜஸ்ட் ஒன்று ரீட் பண்ணாலே போதும், நல்லா ஃபோக்கஸ்டாக ரீட் பண்ணாலே போதும், டக்குன்னு ஆன்சர் அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பெரிய கான்செப்ட்டுக்கு இதுதாங்க நான் இது எஸ் டடி தானே. சூப்பராக பிருத்திவி அண்ட் மஞ்சு நல்லா புரிஞ்சுவாங்க. மேட்ச் ஓகே, மேட்ச் நீங்கள் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. பட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ஒன்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே ஆன்சர் வர மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பான், ரொம்ப டஃபெல்லாம் கேட்க மாட்டான். ஓகேவா? மறந்துடாதீங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி. ஏன்னா செக்கோயா வந்து ஏஞ்சியோஸ்போம் கிடையாது, இட் இஸ் அ ஜிம்னோஸ்போம். ஓகேவா? சூப்பர் இருக்கணும். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருமா? அடுத்த கொஸ்டின் என்ன வரக்க போகுது அப்படின்னா, an example of colonial algae. ரொம்ப ஈஸி. இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் 10th படித்து செத்துட்டேன் சார் அப்படின்றது. கொலோனியல் ஆல்கே, காலனிஸ் பேஸ் பண்ண ஆல்கேக்கு இது ஒன்று தான் எக்ஸாம்பிள்ஸே இருக்குது. கொலோனியல் ஆல்கேக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னது? we all knew it. கொலோனியல் ஆல்கேக்கான எக்ஸாம்பிள்ஸ் வால் வச்சுருக்காங்க. ஓகேவா? காலனியில் என்ன இருக்கும்? வால் இருக்கும். ஓகே, வாலாக இருக்கும். அப்போ வால் வாட்ச். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, வால் வாட்ச். ஓகே, சூப்பர். தாரணி, மஞ்சுகுமார், பிருத்திவி, கலகிரி. ஓகே, வால் வாட்ச் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ வால் வாட்ச். ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். Zygotic meiosis is a characteristics of Fucus, Funaria, Chlamydomonas, Marchantia. Zygotic meiosis is the characteristics of Zygotic meiosis is the characteristics of Zygotic meiosis is the characteristics of zygotic. என்னதுல இதெல்லாம் யாரால அப்படின்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் யாரால? zygotic chlamydomonasனால. ஓகேவா? zygotic meiosis is the characteristics of நிறைய ஆல்கேல் இருக்கு, அது ஒரு ஆல்கே தான் chlamydomonas. ஆப்ஷன் சி. ஆல்கேல பேஸ் பண்ணி வந்துட்டு இதில் ஆல்கே. ஓகேவா?
ஸோ கிளாமிடோமோனாஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, மறந்துடாதீங்க, தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. சி ஜைகோட்டிக் மியோசிஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளாமிடோமோனாஸ். கிளாமிடோமோனாஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் ஜைகோட்டிக் மியோசிஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். யா, புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி பார்த்துலாமா? அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் எக்டோகார்பஸ் ஃபியூக்கஸ் ரெஸ்பெக்டிவ்லி. எக்டோகார்பஸ் என்ன மாதிரி லைஃப் சைக்கிள் இருக்கு, ஃபியூக்கஸ்க்கு என்ன மாதிரி லைஃப் சைக்கிள் இருக்கு, எதுக்கு டிப்ளான்டிக், எதுக்கு ஆப்ளோ டிப்ளான்டிக், எதுக்கு இல்லை ஆப்ளான்டிக், ஆப்ளான்டிக்கா டிப்ளான்டிக்கா ஆப்ளோ டிப்ளான்டிக்கா, எதுக்கெல்லாம் வரும்? வாட் எக்டோகார்பஸ் அண்ட் ஃபியூக்கஸ் லைஃப் சைக்கிள். எக்டோகார்பஸ்க்கு என்ன லைஃப் சைக்கிள் இருக்குது, ஃபியூக்கஸ்க்கு என்ன லைஃப் சைக்கிள் இருக்குது, ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சாலே அடிச்சிடலாம்ல. டிப்ளான்டிக் எக்டோகார்பஸ்க்கு என்னது? யா, எக்டோகார்பஸ் இஸ் ஆப்ளோடிப்ளான்டிக். எக்டோகார்பஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? எக்டோகார்பஸ் இஸ் ஆப்ளோடிப்ளான்டிக் அண்ட் ஃபியூக்கஸ் இஸ் டிப்ளான்டிக். ஓகே, எக்டோகார்பஸ் ஆப்ளோடிப்ளான்டிக் அண்ட் ஃபியூக்கஸ் வந்துட்டு டிப்ளான்டிக் பேஸ்ட் லைஃப் சைக்கிள். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பராக பிருத்திவியன் தரணி கலக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி ஆப்ளோடிப்ளான்டிக் அண்ட் டிப்ளான்டிக். ஆப்ளோடிப்ளான்டிக் அண்ட் டிப்ளான்டிக். ஆப்ளோடிப்ளான்டிக் எதுவாக இருக்குது? எக்டோகார்பஸ் த ஆப்ளோடிப்ளான்டிக், ஃபியூக்கஸ் வந்து டிப்ளான்டிக். ஓகே, மறந்துடாதீங்க. ஸோ இட்ஸ் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். செலக்ட் த மிஸ்மேட்ச். Mismatch, Cycas diaceae, Salvinia heterosporosa, Equisita homosporosa, Pinus diaceae. This is the mismatch. Which is mismatch? Which is mismatch? Yeah, we all knew it. Yeah, Pinus அப்படின்றது monoecious, dioecious கிடையாது, அது வந்து monoecious. ஓகேவா? அது வந்து மொனேஷியஸ், டையேஷியஸ் கிடையாது. ஆப்ஷன் டி. ஓகேங்களா? எஸ், சூப்பர் பிருத்திவி. ஓகேங்களா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, பைனஸ் இஸ் மொனேஷியஸ் நாட் டையேஷியஸ். பைனஸ் வந்துட்டு மொனேஷியஸ், டையேஷியஸ் கிடையாது. ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் த மிஸ்மேட்ச். மிஸ்மேட்ச்லாம் இருக்குது, ஆப்ஷன் டி தான் இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? அடுத்த கேள்வி என்னவா இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸிபிட்டட் பை. டபுள் ஃபெர்டிலைசேஷன் எக்ஸிபிட்டட் பை யாரால? டபுள் ஃபெர்டிலைசேஷன் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? டபுள் ஃபெர்டிலைசேஷன் இதில் நடக்கும். எதில் நடக்கும் டபுள் ஃபெர்டிலைசேஷன்? இப்போ தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஒரு இது எக்கோட போய் ஃபியூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இன்னொரு இது எதோட போய் ஃபியூஸ் ஆகணும், ட்ரிப்ளாய்டுக்கு அப்படின்னு சொன்னால் எண்டோஸ்போம், அந்த போலார் நியூக்ளியர் எண்டோஸ்போம் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா? யா, இதில் பார்க்க முடியும் ஏஞ்சியோஸ்போம். இதில் இருக்குது சினர்ஜிட்ஸ், நியூக்ளியை, ஓவியில் இதெல்லாம் பிரச்சனை இருக்கும். ஃப்ளவர்ஸ் தான் பிரச்சனை. ஃப்ளவரிங் பிளான்ட் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஏஞ்சியோஸ்போம் அப்படின்னு நம்ம கன்சிடர். ஓகே, டபுள் ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸிபிட்டட் இன் ஏஞ்சியோஸ்போம், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி ஏஞ்சியோஸ்போம். சூப்பராக பிருத்திவி தாரணை கலக்கிறீங்க. ஸோ ஏஞ்சியோஸ்போம்ஸ் டபுள் ஃபெர்டிலைசேஷன் எக்ஸிபிட்டட்னா ஏஞ்சியோஸ்போம், ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் என்ன வரக்க போகுது அப்படின்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, விச் ஆர் த ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட்? விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? Which of the following statement is correct? கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக தான் இருக்கும். படிச்சிங்களா ஆன்சர் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி, வெரி 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 ஈஸி. யா ஓவியூல்ஸ் நேக்கட் அப்படி சொல்லணும். நேக்கட் பிளான்ட், சீட்லெஸ் பிளான்ட் அப்படி சீட்லெஸ் பிளான்ட், நேக்கட் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதனால் ஓவியல்ஸ் ஓவரி வாலால் இன்க்ளோஸ் ஆகிருக்காது. ஓகேங்களா? ஸோ ஜிம்னோஸ்போம். ஓகேங்களா? நேக்கட் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர் பிருத்திவி தரணி. ஓகே, என்ன சொல்லுவோம்? நேக்கட் அப்படின்னு சொல்லலாம், இந்த பேஜில் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் 40th கொஸ்டின். இன்னைக்கான 40வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஒன் இஸ் ராங்லி மேட்ச்ட்? விச் ஒன் இஸ் ராங்லி மேட்ச்ட்? யூனிஃப்ளாஜிலேட்டட் கேமெட்ஸ் பாலிசிஃபோனியாவா, ஜெம்மா கப் மார்க்கான்ஷியா, பைஃப்ளாஜிலேட்டட் ஜூஸ்போஸ் பை ப்ரௌன் ஆல்கே, யூனிசெல்லா ஆர்கானிசம் குளோரெல்லா. இது வந்துட்டு ராங்லி மேட்ச்டாக இருக்குது. ராங்லி மேட்ச்டு. we all knew என்னது பாலிசிஃபோனியா. நான் தான் சொன்னேன் எக்ஸாம்பிள்ஸை படிங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணடா, இது கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண படிங்கடா இதுதான் தலைமால அடிச்சுக்கிட்டேன்னு சொன்ன பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் பாலிசிஃபோனியா. இதில் வரப்போகுது ரெட் ஆல்கியில் வரப்போகுது. ப்ரோடோஃபைஸே ரெட் ஆல்கியில் வரப்போகுது.
ரெட் ஆல்கியோட மெயின் ஃபங்க்ஷன் என்னது, மெயின் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னது, இட் இஸ் நான் மொட்டைல். ஃப்ளாஜெல்லா வந்து ப்ரெசென்ட்டாக இருக்காது, நான் மொட்டைல் தான் ரெட் ஆல்கியோட மெயின் கேரக்டரிஸ்டிக். அப்போ யூனிஃப்ளாஜெலேட்டட் கேமெட்ஸ் வருமா, வராது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இப்படி தான் அடிக்கும். சூப்பர், தாரணி அண்ட் பிருத்திவி. ஓகேங்களா, என்னது பாலிசிபோனியான்றது ஒரு ரெட் ஆல்கே. ரெட் ஆல்கியோட மெயின் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தான் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விச் இஸ் அ நான் மொட்டைல் கேமெட்ஸ். நான் மொட்டைல் கேமெட்ஸ் தான் யூனிஃப்ளாஜெலேட்டட் கேமெட்ஸ் இருக்காது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் சூப்பர், ஃபயர் பண்ணுங்க பார்ப்போம். Yeah, we successfully completed the 40 question today. 40 question complete பண்ணோம். ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்சாச்சு. ஓகேவா, 120 கொஸ்டினில் 40 செஷன் ஆச்சு. 40 கொஸ்டின் நம்ம முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்சாச்சு. கமாண்ட்ரா அச்சு வச்சுருங்க பார்ப்போம். ஃபயர் பாட்ஸ் அச்சு வச்சுருங்க பார்ப்போம். யா நம்ம ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வரலாம். ஓகேவா, நம்ம குட்டி பிரேக் போயிட்டு வந்துட்டு வில் ரெஸ்யூம் பண்ணி. யா சூப்பர். ஓகேவா, ஸோ வி ரெஸ்யூம் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக். இப்போ 12:05 ஆயிடுச்சா. 12:05 ஆச்சுன்னா நம்ம 12:15 சந்திப்போமா. வில் ரெஸ்யூம் பை 12:15. 12:15 ரெஸ்யூம் பண்ணும். ஓகே, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்க. தண்ணி குடிச்சு சொல்லுங்கள். 12:15 நம்ம ரெஸ்யூம் பண்ணும். 12:15 நம்ம ரெஸ்யூம் பண்ணும். ஓகே, வில் கோ ஃபார் 12:15 ஷார்ட் பிரேக். கண்டிப்பாக லாஸ்ட் 15 மினிட்ஸ் பண்ணும். லாஸ்ட் 15 மினிட்ஸ் வில் டூ இட். லாஸ்ட் 15 மினிட்ஸ் வில் டூ இட். ஓகே,
வந்துச்சிங்களாடா? எஸ், போயிட்டு வந்துட்டீங்களா? ரெஸ்யூம் பண்ணலாமா? யா, ஷால்வி வந்தாச்சா? எஸ், வந்துட்டீங்க. சூப்பர். ஓகேங்களா? ஓகே, ஸோ 12:45க்கு நம்ம 15 minute செஷன் பார்க்கலாம். ஓகேவா? 12:45க்கு we will see the 15 minute session. Okay, we will see the 15 minute session in 12:45. Okay, next question பார்த்துருவோம். From evolutionary point of view வந்து கேட்குறேன். The retentions of the female gametophyte with developing young embryos on the parent sporophyte for some time is the first observed in. From evolutionary point of view, retention of female gametophyte with developing a young embryo on the parent sporophyte for the some time is first observed in. எதுல இருந்து first observe பண்ண பார்த்திருக்காங்க? Where do it was first observed in? என்னடா ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க? Where do it was first observed in? It was first observed in rather than yes Manju. Okay, rather than on pteridophytes. Option B, pteridophytes. Okay, pteridophytes தான் first observe பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் B, pteridophytes is right answer. pteridophytes தான் first observe பண்ணுங்க. rather than pteridophytes. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. ஓகேங்களா? லெவன்த்தில் படித்தா ஜேஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ் கிளியர் பண்ண முடியுமா சார்? தேஜஸ்வினி முடியாது அப்படின்னு இல்லை, யார் சொன்ன முடியாதுன்னு அப்படிலாம் ஒன்றுமே இல்லைம்மா. பட் இட்ஸ் சொல்ல பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் கூட எஃபர்ட்ஸ் தேவை. ஓகே, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும், அவ்வளோதான். ஓகேங்களா? முடியாதெல்லாம் முடியாது, தாராளமாக அதெல்லாம் முடியும். அதெல்லாம் நிறைய பசங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சிங்கனாலே கிளியர் பண்ணணும். ஓகேவா? அதெல்லாம் முடியாதெல்லாம் அப்படிலாம் ஒன்று. ஓகேங்களா? சூப்பராக தாரணி, பிருத்திவி, மஞ்சு கலக்கிட்டீங்க. ஸோ pteridophytes, ஆப்ஷன் பி, pteridophytes ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். Phlogidian starch has structure similar to starch and cellulosa, amylopectin and glycogen, mannitol and algin, laminin and cellulosa. Phlogidian starch has structure similar to yes. Phlogidian starch has structure similar to amylopectin and glycogen. Option B, amylopectin and glycogen. Okay, option B is the right answer. Option B, amylopectin and glycogen. ஓகேங்களா? சூப்பர். தாரணி, பிருத்திவி அண்ட் மஞ்சு கலக்கிட்டீங்க. ஸோ amylopectin, glycogen, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்துலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்க போதுன்னா, the plant parts which consist of two generation one within the other. ரெண்டு ஜெனரேஷன் இருக்குமா, ஒன் within the other. என்ன plant parts with our two generation one within the other? Hi Nancy. எப்படி இருக்கீங்க நீங்கள்? A plant parts which consist of two generation one within the. ரொம்ப ஈஸிடா, பார்த்தாலே அனுப்பிச்சிடலாம். ஓகேங்களா? I am fine ரா. One within the other. ரொம்ப ஈஸிடாங்கண்ணா, ரொம்ப ஈஸி. பார்த்தாலே அடிச்சிடலாம். பாருங்க, ஒன் within the other. pollen grains, ஆந்தருக்குள்ள இன்னொரு ஜென்ரேஷனால ஒரு pollen grains இருக்குது. அதேமாரி தான் ஓவில் inside embryo sac. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி A and D. ஆப்ஷன் D இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் D இஸ் ரைட் ஆன்சர். பார்த்தா ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளானது. எஸ்டா மஞ்சு, சூப்பர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஆஸ்பெக்ட் தான். ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் D is the right answer. Option D is the right answer. Okay, pollen grains is inside the anther and embryo sac is inside the ovule is the right answer. Option D, A and D is the right answer. Yes டா மஞ்சு குமார் கலக்கிட்டீங்க. ஓகேவா? சூப்பர், ஃபைன், ஃபண்டாஸ்டிக். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸ்டொபிலி ஆர் கோன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஸ்டொபிலி ஆர் கோன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் எங்கே வந்து ஃபவுண்ட் பண்ண முடியும்? சால்வினியாவா, டெரிஸ்லியா, மார்கான்சியால, ஈகோசிரத்திலியா? ஏன் சார் யாரையும் காணும்? அவங்கள தான் கேட்கணும் இல்லையா? ஓகே, ஸ்டொபிலி அண்ட் கவுன்ஸ். ஸ்டொபிலி அண்ட் கவுன்ஸ் இதில் பார்க்க முடியும் ஈகோசிஸ்டம். இதில் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஈகோசிஸ்டத்தை தான் பார்க்க முடியும். ஆப்ஷன் டி. ஓகேவா? ஓகேவா? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் த தாரணி மஞ்சு ஆன்சி கலக்கிறீங்க. ஓகேவா? சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் டி ஈகோசிஸ்டத்தில் நம்ம ஸ்டொபிலி அண்ட் கவுன்ஸ் வந்து பார்க்கணும். ஸ்டொபிலி அண்ட் கவுன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஈகோசிஸ்டம். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் ஆஃப் யூனிசெல்லுலார் ஆல்கே? எதெல்லாம் வந்து யூனிசெல்லுலார் ஆல்கே? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் யூனிசெல்லுலார் ஆல்கே? Which one of the following pairs are unicellular algae? Which are the unicellular algae? Unicellular algae la edu? Yes, da Manju. Super, super. Unicellular algae வந்துட்டு chlorella and spirulina. Chlorella and spirulina are unicellular algae. So again option D is the right answer. Again option D is the right answer. Chlorella and spirulina unicellular algae. Option D is the right answer. Okay va? Yes, yes, yes. Da Manju, Prithvi, Nancy. Collecting. Okay, so it's going to be option D. Chlorella and spirulina is a very much right answer. Okay. Next question பார்த்துடலாம். அடுத்த question என்ன பார்க்க போகுதுன்னா, gemme are present in. Gemme are present in some liverwurts, mosses, pteridophytes, some gymnosperms. Gemme are present in. Gemme are present in. We all knew na? Yeah. Gemme are present in super Dharani. Okay, Dharani, Nancy, Manju. Okay, gemme are present in some liverwurts. Okay, option A. Gemme are present in some liverwurts. Option A is the right answer. Okay, gemme are present in some liverwurts. Option A is the right answer. Super Niveda, Prithvi, Manju, Nancy. Yes, liverwurts la danda. Okay, calculating. Okay, so going to be option A. Some liverwurts la dhaan நம்ம பார்க்க முடியும். Okay, next question பார்த்துலாம். Which one of the following algae produce keratin? இது இப்பதான் பார்த்தோம் இல்லையா? Keratin produce பண்ணக்கூடிய algae என்னவா இருக்கு? Which is the algae which produce keratin? Rhodophyceae. எது Rhodophyceae? யார் Rhodophyceae? Keratin produce பண்ணது? Yeah. Super. Okay, Rhodophyceae தான் keratin produce பண்ணும். And Rhodophyceae is a red algae. Rhodophyceae is a red algae டா கண்ணுங்களா. Okay, Rhodophyceae is என்ன சொல்லிருக்கோம்? Red algae. Super. ஓகேங்களா? கலக்கிறீங்க. ஸ்ரீதன்யா, மஞ்சு, பிருத்திவி, நான்சி, நிவேதா, தாரணி. ஓகே, ஃபேக் அக்கௌண்ட்டு ஓகே தான். அது தமிழ்நாடு யூடியூப் அஃபிஷியல்னு ஃபேக் அக்கௌண்ட்டா? நல்லதுடா, நல்ல பேர்றா அது. ஓகேவா? ஸோ Rhodophyceae ரெட் ஆல்கே தான். ஓகே, Rhodophyceae ரெட் ஆல்கே. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். Which of the following algae contains mannitol as a reserve food material? Mannitol, reserve food material. Mannitol எது இருக்கும்? Which consider mannitol as reserve food material? Mannitol எது reserve food material கண்டுபிடிச்சிருக்கோம்? 𝑬𝒙𝒑𝒔, 𝒎𝒑𝒄𝒆, க்ராசிலிடியாவா, வால்வாட்ஸா? இது வந்து mannitol இருக்கும். Mannitol. Yes. The mannitol அப்படின்றது ectocarpusல தான். ectocarpusல. Fantastic டா கண்ணுங்களா. ஓகேங்களா? ஆப்ஷன் பி ectocarpus is right answer. Okay, option B ectocarpus is right answer. Okay, super. மஞ்சு, சபரீஷ், வெல்கம் சபரீஷ், தாரணி, பிருத்திவி, நிவேதா, ஆன்சி அண்ட் தமிழ்நாடு. டேய், உங்கள் பேர் என்னதுடா? தமிழ்நாடு யூடியூப் அஃபிஷியல். உங்கள் பேர் என்னதுடா? நல்லா இருக்கான பேர். அடுத்தது கூட வந்துடும் அவ்வளவு. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ectocarpusல தான் நம்ம mannitol reserve foods பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஃபுளோடியன் ஸ்டார்ச் இதில் பார்ப்போம். Rhodophyceae. ஓகேங்களா? மறந்துடாதீங்க, ரெட் ஆல்கே பேஸ் பண்ணி வருது. mannitolன்றது ectocarpus பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. ஓகே, யா ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, genera like Selaginella and Salvinia produce 2 kinds of spores. Such plants are known as.
Genera like Selaginella and Salvinia produce two kinds of spores. Such plants are known as. Such plants are known as two kinds of spores. Only different than heterosporous condition, which is an heterosporous condition. Okay, an heterosporous condition. Option A is the right answer. Okay, fine. A and C. No, my A is the right answer. Okay, A da heterosporous condition. Oh, ரெண்டு heterosporous இருக்கோ. சூப்பர் ஸ்ரீ தன்யா கலக்கிட்டீங்கம்மா. ஏவும் போடலாம் சிவும் போடலாம். ஓகே, சம் டெக்னிக்கல் எரர். ஓகே, இப்படிலாம் வந்துச்சுன்னா 4 மார்க் ஒன்று கொடுத்துருவாங்க. ஓகே, ஏஎன்சி நீங்களா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன்ரா சூப்பர். ஆனால் டெஸ்ட்டு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு March 8 தான். March 8 தான் டெஸ்ட்டாடா. நல்ல விஷயம்டா. அது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாமா? நல்லது. பண்ணுங்க. ஏசி சூப்பர்மா. ஸ்ரீதன்யா, பிருத்வி, நிவேதா, சபரீஷ், தாரணி, நான்சி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஃபென்டாஸ்டிக். ஓகே, தமிழ்நாடு சூப்பர் தமிழ்நாடு. ஓகே, ஸோ இது கொண்டு போய் ஏவும் வரலாம் சியும் வரலாம். ஆனால் நல்லா வச்சுக்கோங்களேன், 2 different ஸ்போர்ட்ஸ் இருக்கிறார். 2 kind of ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு என்ன பேஸ் பண்ண போது எட்டிரோனா டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் பண்ணுறதுல. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹெட்டிரோஸ்போரஸ் கண்டிஷன் இருக்க போது. ஓகே, கலக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருமா? அடுத்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி 50 கொஸ்டின்ஸ் முடிச்சிருவோம் சார். 45 தானே சார்? இல்லை 50 கொஸ்டின்ஸ் முடிச்சிருந்தோம். முன்னாடி கொஸ்டின்ஸ் ஒரு 5 போடுங்க பார்ப்போம். ஆக மொத்தம் நீ கடைசி வரைக்கும் நேமை சொல்ல மாட்டேன். நான் தமிழ்நாடு தான் கூப்பிட்டுருக்கணுமா? இது கூட பரவாயில்லடா. இது சொல்லாமல் வேணாமான்னு கூட தெரில. இப்போ இவங்களாவது தமிழ்நாடு யூடியூப் அஃபீஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு. ஒருத்தன் வந்தான் ஒரு பேரை வச்சுட்டு எம்கே ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு, அவனால நான் என்னென்ன கூப்பிடுறது? அதாவது அக்கௌண்ட் வச்சுட்டு வரலாம். சில பேர் வந்து பேர் வச்சுருவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனிமே நேம் வச்சு வந்துடுவாங்க. ஓகேவா? இந்த ஒரு கேமி, அந்த கேமி, இந்த கேமி. நம்ம அவ்வளோ ஆனிமேலாம் நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன். எனக்கு டைமும் கூட இல்லை ஆனிமே பார்க்கறதுக்கு. நான் கொஞ்சம் 1-2 ஆனிமே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு புரியாத பேர் வாயிலே நுழையாது. அந்த மாதிரி ஒரு ஆனிமே வச்சுட்டு வருவாங்க. ஓகேவா? சரி, அதை கூட ஆனிமே கூட நம்ம இது பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் பேரை வச்சுட்டு வர்றது, ஒரு கட்சி பேரை வச்சுட்டு வர்றது. ஒரு நாளைக்கு எம்கே ஸ்டாலின் வந்துட்டு ஆன்சர் பண்ணிருக்கேன். ஓகே, நான் நீட்டாக வந்து கேன்சல் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் நான் சொல்ல முடியுமா? இல்லை என்னத்தை சொல்கிறது இவங்களாம் வச்சுக்கிட்டு? அதானே பார்த்தேன். நல்ல விஷயம். ஓகே, ஃபைன்ரா. அப்போது ஏன் ஃபயர் போட சொல்லணும்னா, இதோட நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை முடிச்சிட்டோம். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை முடிச்சிட்டோம். இப்போ இன்னைக்கு அடுத்து வரக்கூடியதில் நம்ம எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம வரைக்கும் முடிச்சிட்டோம். 50 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்னும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ், எங்கேருந்து வருவாங்கன்னு அப்படி தான் வருவாங்க. ஓகே, இது என்னதுன்னா, சில நம்ம பசங்களே இப்படி சொன்ன உடனே இதை மாற்றிட்டு வந்துடுவாங்க. ஓகே, ஐடியா மாற்றிட்டு வந்துடுவாங்க. ஓகே, அதை பார்த்துலாம். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் முடிச்சிட்டோம்டா. ஸோ வி ஆர் லுக்கிங் இன்டு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். என்னென்ன எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்லாம் வரலாம்? ஓகேங்களா? பார்த்த வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்டாக கன்சிடர் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சைனோபாக்டீரியா கிளாசிஃபை அண்ட் சைனோபாக்டீரியா இதெல்லாம் கிளாசிஃபை பண்ணுவோம். வேர் டு வி கிளாசிஃபை சைனோபாக்டீரியா? சொன்ன பார்த்தியா? பட் இவனுக்கு நம்ம தெரிஞ்சிருச்சு, சபரேஷன் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அது ப்ராப்ளம் கிடையாது. பட் நான் ஃபஸ்ட்டு வாட்டி அந்த பேர் படிக்கும்போது நான் நினச்சி பாருங்க, என்னடா பேர் இது அப்படின்னு தான் இருக்கும். ஸோ சைனோபாக்டீரியா ஆர் கிளாசிஃபை அண்டர் அடாப்பாவி. Cyanobacteria is always come under முனீரால தான் வரும். சைனோபாக்டீரியா வந்துட்டு முனீரா. ஓகேங்களா? மறந்துடாதீங்க, முனீரால தான் வரப்போகுது. ஆப்ஷன் சி தான் வரப்போகுது. ஆப்ஷன் சி தாக்கனா நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சூப்பர். ஜமுனா, மஞ்சு, பிருத்வி, தாரணி, ஆன்சி, தமிழ், ஸ்ரீதன்யா, சபரீஷ் கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. முனீரால தான் வரப்போ. சைனோபாக்டீரியா இஸ் கம் அண்டர் ப்ளூ கிரீன் ஆல்கே. முனீரால தான் வரும். ஓகேங்களா? ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு பேர் வச்சுருக்காங்க சார். ஆல்கேல வராதா சார்? அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஓகே, யா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். Fusion of two motile gametes which are dissimilar in size. என்ன சொல்லுவோம்? Fusion of two motile gametes which are dissimilar in size. What do we call? Dissimilar in size of gametes வந்து fusion ஆகுது. Motile gametes dissimilar in size வந்து fusion ஆகுது. Yes. Dharani, Sabarish, Prithvi, Manju, Tamil, Nancy, Niveda. It's going to be anisogamy. Anisogamy condition தான் நான் சொல்லிருக்கோம். Fusion of two motile gametes which are dissimilar in size. Going to be option C, anisogamy. Option C, anisogamous condition தான் சொல்லிருக்கோம். ஓகே, சூப்பர். மஞ்சு, நிவேதா, நான்சி, தமிழ், பிருத்வி, சபரீஷ், தாரணி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? It's going to be anisogamy. தான் dissimilar size வந்து ஆகுது. ஓகேவா?
hold fast type front constitute the plant body in the case of எதில் வரும் hold fast type front constitute a plant body எதில் வரும் hold fast type front இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கே எல்லாமே ஆல்கே தானே hold fast type frontலாம் இருக்கக்கூடிய ஆல்கே நம்ம சொல்லுவோம் பிளான்ட் மாதிரியே இருக்கும் அந்த ஆல்கே தபரீஸ் ஒன்று நல்லா பாடுறா எல்லாத்துலேயுமே எப்படி இருக்கும் எல்லாத்துலேயுமே எனக்கு அது ப்ரௌன் ஆல்கேல மட்டும்தான் இருக்கும் ஓகே 5 of 5C ஆப்ஷன் சி 5 of 5C இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் சி 5 of 5C சூப்பர் தமிழ் தாரணி மஞ்சு பிருத்திவி தன்யா சபரீஷ் ஹான்சி கலக்கிறீங்க ஓகேங்களா ஸோ 5 of 5C ப்ரௌன் ஆல்கே என்ன ஆல்கே ப்ரௌன் ஆல்கே மூணு ஆல்கே தான் இருக்குது அதனால் கிளியராக படிச்சு வச்சுக்கோங்க ஆல்கேலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்கலாம் ஓகே அடுத்த கேள்வி A plant shows thallus level of organization. Okay, a plant shows a thallus level of organization. It shows rhizoids and its haploid. It needs water to complete its life cycle. Adile adichilla. Because the male gametes are motile, identify the group which is belong to. A plant shows thallus level of organization. அங்கதான் differentiation இருக்கு. Thallus level of organization அப்படினு. Thallus level is just a Manju Jamuna collecting ஓகேங்களா thallus level of organization which required a water எதுக்கு require male gametes வந்து travel பண்றதுக்கு மொட்டைல ஆவறதுக்கு ஓகே சூப்பர் so it's going to be none other than bryophytes okay சூப்பர் ரகன் ஓகே bryophytes தான் which need water for a fusion பண்றதுக்கு fertilization பண்றது so water ஓகேங்களா bryophytes right and சூப்பர் தமிழ் பிருத்திவி நான்சி சபரீஷ் ஜமுனா நிவேதா தாரணி மஞ்சு கலக்கிறீங்க ஓகேங்களா so it's going to be option D bryophytes வாட்டர் தேவை இதுக்கு வாட்டர் தேவை அப்படினால bryophytes pteridophytes கிடைச்சிங்க thallus level organizationனால நம்ம bryophytes சொல்றோம் ஓகேங்களா ஏன்னா pteridophytes வந்துட்டு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம vascular body வந்துரும் ஓகேங்களா vascular structure xylem and phloem வந்து அட்டாச் ஆக ஆரம்பிச்சு அப்ப thallus பேஸ் பண்ணி வராது prothalluses what is prothallus we consider what do we consider prothalluses what do we consider prothalluses structure in pteridophytes formed before the thallus develop illa sporophytic free living structures formed in pteridophytes gametophytic free living structures formed in pteridophytes illa primitive structures formed after fertilization in pteridophytes yes kana super sabarish okay va it is a free living structure pteridophytes la form ஆகக்கூடிய gametophytic free living structure pteridophytes la form ஆகக்கூடிய இதான் ரொம்ப முக்கியம் pteridophytes எல்லாருக்கும் தெரியும் but it is a gametophytic free living structure option C is the right answer okay super sabarish manju and dharani it is a gametophytic free living structure option C is the right answer okay marthradinga gametophytic free living structure option C okay next question pathuroma plants of this group are diploid and well adapted to the extreme condition diploid extreme condition well adapted ஆயிருக்கு they grow bearing sporophylls in a compact structure called cones வந்து bear ஆயிருக்கு அப்ப cones வர்ற குரூப்லான்னு பாத்துறோம் என்னவா இருக்கும் மோனோகாச்சா டைகாச்சா pteridophytes gymnosperma plants this group are diploid condition இருக்கும் அதுல வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல அடாப்ட் பண்ணி வாழும் அதுல என்ன இருக்கும் ஸ்போரோஃபில்ஸ் காம்பாக்ட் ஸ்ட்ரக்சர் கோன்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்குமா அப்போ என்னவா இருக்க போகுது அது கோன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னு அப்படின்னு சொன்னாலே சூப்பர் தாரணி சபரீஷ் தமிழ் மஞ்சு ஓகேவா சூப்பர் இட்ஸ் கோயிங் டு பி ஜிம்னோஸ்பெர்ம் ஓகேவா ஜிம்னோஸ்பெர்ம் தான் கோன் பியரிங் ஜஸ்ட் a minute சாரி ஓகேவா எஸ் சூப்பர்மா மஞ்சு ஜமுனா சூப்பர்மா ஓகேங்களா நான்சி கலக்கிறீங்க ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஜிம்னோஸ்பெர்ம் ஆப்ஷன் டி ஜிம்னோஸ்பெர்ம் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே option D gymnosperm is the right answer okay next question பாத்துறோமா the embryo sac of an angiosperm is made up of embryo sac of an angiosperm சொல்லுங்க கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம் அடிச்சிடுவேன் கொண்டே விடுவேன் நல்லா பார்த்துக்கோங்க இட்ஸ் 7 cell condition 8 nuclei 7 cell condition 8 nuclei C தான் ஃபர்ஸ்ட் வரும் Nக்கு முன்னாடி C தான் ஃபர்ஸ்ட் வரும் 7க்கு அப்புறம் தான் 8 வரும் அதே மாதிரி தான் Cக்கு அப்புறம் தான் N வரும் 7க்கு அப்புறம் தான் 8 வரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க 7 cell 8 nuclei சப்போஸ் இது கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுனா ABCD ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்கடா ABCD 1 2 3 ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுனா கன்ஃபியூசிங்கா இருக்காது பட் சில பேர் கன்ஃபியூசிங்கா இருக்கு 8 cells வருமா 7 cells வருமா எது ஃபர்ஸ்ட் வரும் தெரியாதவங்களுக்கு Cக்கு அப்புறம் தான் N வரும் 7க்கு அப்புறம் தான் 8 வரும் ஓகே அப்ப 7 cell 8 nuclei so option B is the right answer okay
அப்படி கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா இப்படி கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அதை ஞாபகம் வச்சோம். ஓகே சூப்பராக. நான்சி, தமிழ், சபரீஷ், தாரணி, மஞ்சு, ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சிங்கன்னா கரெக்டாக டக்குன்னு மறக்கும்போது எங்கே கன்ஃபியூஸ் ஆகினீங்கன்னா எங்கேயோ இடத்துல ஸ்டக் ஆகிட்டீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? 7க்கு அப்புறம் தான் 8 வரும், சிக்கு அப்புறம் தான் n வரும். செல்லு நியூக்ளியை. ஓகே ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். இஃப் டிப்ளாய்டு நம்பர் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இஸ் 36. 36 ஆமாம் 36. வாட் வுட் பி த குரோமோசோம் நம்பர் இன் இட்ஸ் எண்டோஸ்பர்ம்? Diploid number of flowering plant is 36. Now, what would be the chromosome number in the endosperm? Endosperm lo chromosome number avlo irukuma? Chromosome enna condition? Triploid condition தானே? டூ என் 36 இருக்கும்போது அதே தான். ஓகேங்களா? 2n 36 இருக்கும்போது சரி ஜஸ்ட் மினிட்ரா தண்ணி குடிச்சுக்கிறேன். டூ என் 36 இருக்குது. ஓகேவா? அப்போ எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படி தெரியாதவங்க சொல்கிறேன். 2n 36 இருக்குது. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? மேட்ச் போடுற மாதிரி தான். 2n is equal to 36. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சாலும் n is equal to 36/2. 2 அடித்தா 18 அப்போ n is equal to 18. அப்போ அதே மாதிரி இருக்கும்போது 2n 36 அவன் என்ன கேட்டிருக்கான்? வாட் வுட் பி த குரோமோசோம் நம்பர் இன் எண்டோஸ்போம்? எண்டோஸ்போமோட டேர்ம் என்னது? 3n அப்படின்னு சொல்லிருக்கோம். ஏன்னா ட்ரிப்ளாய்டு. ஓகே 3 இது இருக்கிறதுனால 3n ட்ரிப்ளாய்டு கண்டிஷன். அப்போது 2n 36னா n 18 தெரிஞ்சிச்சு. அப்போது 2n plus n. ஓகேவா? 2n 36 n 18 is equal to 54. ஓகே ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? தெரியாதவங்க தான் போட்டு காமிச்சேன். இந்த மாதிரி கேட்குறாங்க, என்ன சார் இப்படிலாம் கேட்குறாங்க அப்படிலாம் கேட்கலாம், ரொம்ப இதாக இருக்காது. டிப்ளாய்டுனா என்னது, ட்ரிப்ளாய்டுனா என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிச்சாலே போதும், ஆப்ளாய்டு ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேவா? அந்த பேசிக் ஃபார்முலா தான், பேசிக் மேக்ஸை போட்டு நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எப்படி கண்டுபிடிக்கணும் புரிஞ்சிச்சு இல்லையா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் த தாரணி, சபரி, ஸ்ரீ தன்யா, தமிழ், மஞ்சு, நான்சி, கலக்கிட்டிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேஸில் தான் கண்டுபிடிச்சான். கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போது. அவன் டிப்ளாய்டு கேட்குறான், ட்ரிப்ளாய்டு கேட்குறான். எண்டோஸ்பர்மில் ட்ரிப்ளாய்டு தான் கேட்குறான். 3n. ஓகே தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சிங்கன்னா பேசிக் மேட்ச் போட்டுனாலே உங்களுக்கு கிடச்சிருப்போம். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்குன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டோனிமா இஸ் வாட் இஸ் புரோட்டோனிமா? வாட் இஸ் புரோட்டோனிமா? புரோட்டோனிமா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய பாடி அப்படின்னு படிச்சுட்டு போலியா? புரோட்டோனிமா ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. யா ஓகேவா? புரோட்டோனிமாக்கு அப்புறம் தான் லீஃபி ஸ்டேஜில் ஓகே ஜோனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர். ஓகேவா? இதில் ஆப்ளாய்டாக இருக்கும் அண்ட் இட்ஸ் ஃபவுண்ட் இன் மாசஸ். சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் ஏ aploid and it's found in masses. Okay, protonema is an aploid and it's found in masses. Option A is right. And super Tamil, Nancy, Dharani, Sri Danya, Sabarish, Manju, Kalakitting. Okay, it's going to be option A is right answer. Option B, aploid and it's found in masses. Aploid condition. Initial stage, mouse initial stage. ஒன்று போய் விழுந்ததுக்கு அப்புறமா கேமெட்டோஃபைட்டிக் இந்த ஸ்போரோ போய் விழுந்ததுக்கு அப்புறமா அது ஃபர்ஸ்ட் இந்த பிளான்ட்லெட்ஸ் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். The giant redwood tree Sequoia semperifera is at tallest tree, one of the tallest tree. What is Sequoia? இதில் வரும் tallest tree, one of the tallest tree அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய Sequoia வந்துட்டு Sequoia will come under one of the tallest tree அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய Sequoia will come under none other than gymnosperm. Sequoia will come under none other than gymnospermல தான் வரும். gymnospermல தான் Sequoia அப்படின்ற ட்ரீ வரப்போகுது. இது none other than option D gymnosperm. ஓகேவா? எஸ் தாரணி, தமிழ், ஸ்ரீதன்யா, சபரீஷ், கலக்கிட்டீங்களா? ஜிம்னோஸ்பர்ம் தான் Sequoia வரப்போகுது. ஓகே ஒரு ஃபயரை போடுங்க பார்ப்போம். கமான் அடுத்த 10 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். They complete the next question. First 10 question அந்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ல 10 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். கமான் இருக்கனா? அப்படியே தண்ணி குடிக்காதவங்க தண்ணி குடிங்க. Stay hydrated with water. Yeah. 12:40 ஆயிடுச்சா? 12:40 ஆயிடுச்சு. நம்ம 12:45க்கு ஆரம்பிப்போம். ஓகேவா?
12:45க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 15 மினிட்ஸ் செஷன் 12:45லேருந்து 1 மணி வரைக்கும் 12:45லேருந்து 1 மணி வரைக்கும் உங்களால் எவ்வளோ கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண முடியுது ஓகேவா 12:45லேருந்து 1 மணி வரைக்கும் உங்களால் எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுது அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஓகேங்களா அது இன்னொரு கொஸ்டினை மட்டும் பார்த்துடலாம் அதுக்கு எத்தனை கொஸ்டின் பார்க்க முடியும் அத்தனை கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கலாம் ஓகேவா எதிரி கட்சி சிம்பிள் எஸ் இது வந்துட்டாலே எதிரி கட்சி சிம்பிள் தான் போடுவோம் ஆர்த்தோஜெனிக் ஃபோட்டோசிந்தசிஸ் occurs in ஆர்த்தோஜெனிக் ஃபோட்டோசிந்தசிஸ் occurs in ஆர்த்தோஜெனிக் ஃபோட்டோசிந்தசிஸ் occurs in ஆர்த்தோஜெனிக் ஃபோட்டோசிந்தசிஸ் occurs in ஆக்சிலட்டோரியாவா ரோடோஸ்பிரிலியமா குளோரோபியமா குரோமாட்டியமா இதில் occurs ஆகும் ஆர்த்தோஜெனிக் ஃபோட்டோசிந்தசிஸ் occurs in ஒன்ஸ் ரெண்டு நல்லா பார்த்துட்டு அடிங்க ஆர்த்தோஜெனிக் ஃபோட்டோசிந்தசிஸ் occurs in ஆர்த்தோஜெனிக் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்சிஜன் எப்படி நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் முக்கியமோ அதே மாதிரி தான் சைனோபாக்டீரியா வரும் தெரியுமா சைனோபாக்டீரியா வரக்கூடியது கண்ணா இஸ் கோயிங் டு பி பெண்டிங் வச்சேன் ஓகே ஆசிலிட்டோரியா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும் ஆசிலிட்டோரியா ஆப்ஷன் ஏடா கண்ணா சூப்பர்ரா நான்சி சபரீஷ் தமிழ் மஞ்சு சுக் ஓகே ஆசிலிட்டோரியா ஆர்த்தோஜெனிக் ஃபோட்டோசிந்தசிஸ் இதில் அக்காஸ் ஆகும் ஆசிலிட்டோரியாவில் அக்காஸ் ஆகும் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆசிலிட்டோரியா ஓகேங்களா மறந்துடாதீங்க ஓகே இந்த கொஸ்டினோட நம்ம இது முடிச்சிருப்போம் அதுக்கப்புறம் வந்து 15 மினிட்ஸ் ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் ஆப்லாண்டிக் லைஃப் சைக்கிள் இதில் வந்துட்டு ஆப்லாண்டிக் இல்லை ஆப்லாண்டிக் லைஃப் சைக்கிள் இதில் வந்துட்டு ஆப்லாண்டிக் லைஃப் சைக்கிள் இருக்கு எதில் வந்து ஆப்லாண்டிக் லைஃப் சைக்கிள் இருக்கு which has an aplantic life cycle is 𝑬𝒙𝒑𝒔 𝑬𝒙𝒑𝒔 option B 𝑬𝒙𝒑𝒔 is the right answer 𝑬𝒙𝒑𝒔 is the right answer okay இன்னொரு क्वेश्चन பார்த்துருவோமா shall we see another question super நான்சி மஞ்சு தமிழ் சபரீஷ் கலக்கிறீங்க fantastic okay வேணாம் நம்ம அடுத்ததில் பார்த்தோம் ஓகே அப்போது ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க 15 மினிட்ஸ் செஷன் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் 12:45லேருந்து 1 o'clock வரைக்கும் உங்களால் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது எத்தனை கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியுது அந்த அட்டன் பண்ண கொஸ்டினில் எவ்வளோ வந்து கரெக்டாக இருக்குது இது நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது அக்யூரஸியோட எவ்வளோ பண்ண முடியுது அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ஏன்னா எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணுவோம் பயாலஜியை நம்ம டக்குன்னு முடிச்சோம் நான் சொல்லியிருக்கல மேட்ச் டு மேட்ச் 45 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணி ஆகணும் பயாலஜியை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் நீட் எக்ஸாமில் ஓகேவா ஸோ அது அப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணும் வித் கரெக்டாக பண்ணணும் ஓகேவா ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் அப்படின்ற பேர் வந்து டக்கு சொல்கிறேன் ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்லக்கூடாது ஓகேங்களா ஃபாஸ்ட்டாக பண்ணணும் கரெக்டாக பண்ணணும் ஓகே ஸோ அந்த பேஸில் சொல்லுங்கள் ஸோ 45 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம 90 கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸாக தான் ஏன்னா அது நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்கிற ஒரு ப்ராக்டிஸாக தான் இருக்க போகுது ஓகேங்களா ஸோ நம்ம இது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ்க்குள்ளே 25 கொஸ்டினாவது கம்ப்ளீட் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் பட் நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் முன்னாடி இந்த ஆவரேஜ் ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது மெயின்டைன் ஆகுதா இல்லை அதுலேருந்து கம்மி ஆகுதான்னு பார்ப்போம் பட் எவ்வளோ கரெக்ட் ரேஷியோ தான் ரொம்ப முக்கியம் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களோ அது எத்தனை கரெக்டாக இருக்குன்றதான் பார்த்துக்கோம் ஓகேங்களா மேட்ச் கரெக்டாக இருக்கு பார்த்துறோம் ஸோ 12:45 1 மணி வரைக்கும் இதில் நான் அப்படியே சொல்லிட்டு காமிச்சு போயிட்டே இருப்பேன் நான் பேர்லாம் படிக்க மாட்டேன் ஓகேங்களா நம்ம முன்னாடி சொல்ல 4 கமெண்ட் வரணும் 4 கமெண்ட் தான் நான் அடுத்த கொஸ்டினுக்கு போவேன் ஓகே பேர்லாம் படிக்க மாட்டேன் ஓகேவா ஆரம்பிச்சிடலாம்ல 12:45 கரெக்டாக ஆரம்பிப்போம் ஓகே ரெடியாக இருந்துக்கோங்க வில் ஸ்டார்ட் இட் பை 12:45 12:44 ஆகுது 12:45 ஆரம்பிக்கலாம் பேர்லாம் படிக்க மாட்டேன் 4 கமெண்ட் வந்தால் தான் அடுத்த கொஸ்டினுக்கு போவோம் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் 4 கமெண்ட் வந்தால் அடுத்த கொஸ்டின் போவேன் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம 12:45 இல்லை சார் இது ஒரு அந்த கொஸ்டின் டவுட்டாக இருக்குன்னு நம்ம 1 o'clock அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சு எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுதுன்னு பார்த்துக்கலாம் ஓகே ஸோ வில் ஸ்டார்ட் பை 12:45 ஓகே ஏடா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா 360 of 360 நேற்று கிளாஸ் கூட சொல்லியிருந்தேன் ஓகே ஆரம்பிச்சாச்சு நான் அப்புறம் சொல்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரிஞ்சுக்க வேண்டிய அடையாளத்துக்காக which one of the following is considered important in the development of seed habits which one of the following is considered important in the development of seed habits which one of the following is important in the development of seed habits development 4 கமெண்ட் வரணும் அட்லீஸ்ட் 3ஆவது வந்தாலும் ஓகே அட்லீஸ்ட் 3ஆவது வந்தால் தான்
Okay. Option A, heterospory. Okay, option A, heterospory. Okay, அடுத்த question. Mannitol is the starch food. Mannitol எதுல starch? எதுல food நம்ம கன்சிடர் பண்றோம் mannitol? எதுல வந்து mannitol starch கன்சிடர் பண்றோம்? எதுல வந்து mannitol கன்சிடர் பண்றோம்? Mannitol is stored in food dust. எதுல வந்து mannitol food ஸ்டோர் பண்றாங்க? எதுல வந்து ஸ்டோர் பண்றாங்க? Yeah, எதுல வந்து ஸ்டோர் பண்றாங்க? PYQs. Option B, PYQs ல தான் ஸ்டோர் பண்றாங்க. Okay, அடுத்த question. Yeah. Which one of the following is a vascular cryptogram? Which one of the following we call as a vascular cryptogram? Vascular cryptogram. Which one of the following is called as a vascular cryptogram? We called as a EQ system. Super, EQ system. Yeah, okay, EQ system. Okay. Which one of the following is heterosporous? Adianta, Mycosydum, Triopteris, Salvinia. Which one is the heterosporous? Which one of the following is heterosporous? Which one of the following is heterosporous? Yes, Salvinia. Okay, yeah, super, Salvinia. Okay, next question. In which one of the following male and female gametophyte do not have free living independent existence? Do not have free living independent existence. Do not have free living independent existence. Do not have. Polytrichoma, Cetrasa, Teresa, Funariava. Do not have. Yes. Cedric Cedrus. Okay, wow. In gymnosperm, the pollen chamber represent. In gymnosperm, the pollen chamber represent. What do the pollen chamber represent? Pollen chamber என்னது? அதேதான் சபரிஷ். கரெக்டாக தானே சொன்ன ஃபர்ஸ்ட். Pollen chamber எதை ரெப்ரசென்ட் பண்ணுதா? மைக்ரோஸ்பொராஜியம் in which pollen grains are developed. தப்பு பண்ணிட்டீங்க ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்க ஓகேங்களா? ஒரு ஆள் தான் கரெக்டாக சொல்லிருக்கீங்க ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் வரும். ஓகே, flagellated male gametes are present in all the three of which one of the following sets? All the three எதில் மூணுத்துலையுமே flagellated male gametes present இருக்கும். Flagellated male gametes, flagella உள்ள male gametes present இருக்கும். Flagellated male gametes, yes. Rhizia, Triopteris and Zyces. Okay, super Pradesh. Okay. Rhizia, Triopteris and Zyces. Okay, super. Option C. அடுத்த question. If you are asked to classify various algae into a distinct group, then which of the following characters you should choose? If you are asked to classify various algae into a distinct group, ஒரு group நீங்க போணும். எந்தெந்த கேரக்டர் நீங்க சூஸ் பண்ணுவீங்க? Which are all the characters you choose? இந்த ஆல்கேவா, நீ இந்த ஆல்கே போ, இந்த குரூப் ஆஃப் ஆல்கே அப்படின்னு சொல்லுவா இல்லையா? எஸ் டா சபரீஷ். எதை வச்சு சொல்லலாம்? ஓகே, இது வந்துட்டு ரெட் ஆல்கேவா, ப்ளூ ஆல்கேவா, அந்த பிக்மெண்ட்டை பேஸ் பண்ணி சொல்லணும். அந்த என்ன இதில் பிக்மெண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ரெட் ஆல்கேனா ரோடோஃபைஸ், ப்ளூ ஆல்கேனா ப்ளூ ஆல்கேன்ற பாருங்க, ப்ரௌன் ஆல்கேனா ஃபையோஃபைஸ் அப்படின்னு பார்த்து போடலாம் ஓகேங்களா? கிரீன் ஆல்கே குளோரோஃபைஸ் அப்படின்னு போடலாம். கோனிஃபர்ஸ் டிஃபர் ஃப்ரம் grasses in. Yeah, okay. Conifer, how do conifer differ from grasses? How do the conifer differ from grasses? Yes. எல்லாம் பாருங்கண்ணா. Yeah. ஒன்று தான் வந்திருக்கு, ரெண்டு தான் வந்திருக்கு. சரி, formation of endosperm before fertilization. ஓகேவா? இது conifers வந்து formation of endosperm before fertilization வந்துட்டு ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் ஓகேவா? Peat moss is used packing materials for sending flowers in a live plants in a distant places because எதனால peat moss நம்ம packing material யூஸ் பண்றோம்? Why we use peat moss as a packing material? எதனால யூஸ் பண்றோம்? எதனால யூஸ் பண்ணுறோம்? ஈஸியிலே அவைலபிள் இல்லைடா. எதனால கண்ணா? யா
வாட்டர் ஹோல்டிங் பேஸ் பண்ணிட்டு இருக்க கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது நம்ம நேச்சுரல் டேர்மில் என்ன சொல்லிருக்கோம்? நேச்சுரல் டேர்ம் எஸ்டா, ஓகேவா? இட் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக். ஆப்ஷன் ஏ, இட் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக். ஓகேவா? எஸ். எத்தனை மினிட் இருக்கு? இன்னும் 10 minutes இருக்கு. இன்னும் 10 minutes இருக்கு. லாஸ்ட் 10 minutes more. In a moss the sporophyte is. In a moss the sporophyte is. In a moss the sporophyte. What is sporophyte is? mossல sporophyte எப்படி இருக்குமா? In a moss how the sporophyte will be? In moss how the sporophyte will be? In moss how the sporophyte will be? Yes, 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 yes. It will be parasitic. Okay, yeah. One down. Come on. It is. எப்படி இருக்கும்னா it will be parasitic. இங்க இருந்து நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்குள்ள parasitic and gymnosperm. Gametophyte ல இருந்து parasitic-ஆ இருக்கும் மாசஸ்ல. ஓகேவா? ஆப்ஷன் டி. ஓகே? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். யா, ஆப்ஷன் டி. மேட்ச் பண்ணி சொல்லுங்க பாப்போம். Peritrichous flagellation, living fossils, rhizophorus, smallest flowering plant, largest perennial algae. கரெக்டா சொல்லுங்க. பார்த்தலாமா? Peritrichous flagellation, Escherichia coli, living fossils, ginkgo, Rhizophorus elaginella, smallest flowering plant Wolffia, Macrosporum largest one. அதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ. நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கா? சரி. ஓகே, சூப்பரா. ஓகே, அடுத்த கொஸ்டின். Which of the following propagates through living fossils? Which of the following propagates through living fossils? Which of the following propagates? Last 8 minutes more. Which of the following propagates through living fossils? எது வந்து living fossils மூலமா propagates ஆகுது? Which of the following propagates through living fossils? Come on. Which of the following propagates through living fossils? Living fossils மூலமா propagates ஆகுது எதுவா இருக்கு? B, C, D. Zychus revoluta native Chinese Japan அது கேள்விப்பட்டது இல்லையா? primitive character அப்படின்றது Zychus தான். சாக்ரோமைஸோட Zychus தான். ஓகேங்களா? இதை நான் சொல்கிறேன். எப்படி நான் சொல்கிறேன்? ஓகே, 243 நோட் பண்ணி வச்சு சொல்கிறேன். ஓகேவா? which of the following propagates through leaf tip? leaf tipனால propagates ஆகுது. which of the following propagates through leaf tip? leaf tipனால propagates ஆகுது யார்? which of the following propagates through leaf tip? Yes. Which is the following? Walking phone. Okay, super. So option A, walking phone. Okay, super. Okay, yes. Next question. Angiosperm have a dominated land flora primarily. Angiosperm have a dominated land flora primarily. இதனால primarily to yes. Primarily to the power of adaptability in a diverse habitat. Super, option A. Okay, next question. Which one pair is examples which correctly represent the grouping of spermatophyta according to the one of the schemes classifying plants? Spermatophyta. ஐயோ எல்லாமே வந்ததுனால ஓகே இட்ஸ் கோயிங் டு பி கிங்கோ அண்ட் பைசம். ஓகேங்களா? கிங்கோ அண்ட் பைசம் ஒரே ஏவா இருந்ததுனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். which one of the following pairs of plants are not seed producer? seed producer கிடையாது. not seed producer seed producer கிடையாது. Yeah, yes da Joyce Ramal. Not seed producer, ferns and funaria. Okay, ferns and funaria, option B. Okay, next question. Which one of the following is without exception in angiosperm?
exception இல்லாமல் நடக்குது without exception in angiosperm. Which of the following is without exception in angiosperm? Last 5 minutes more. எக்ஸப்ஷன் இல்லாமல் நடக்கும் angiosperm. மெயினாக ஏதாவது மெயின் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் இல்லாமல் நடக்கும் சார் அப்படின்றது. எஸ்டா மஞ்சு சூப்பர்மா ஓகேங்களா. என்னோட ஆச்சு டபுள் ஃபெர்டிலைசேஷன் பிரசன்ஸ் ஆஃப் டபுள் ஃபெர்டிலைசேஷன் கண்டிப்பாக நடந்திருக்கணும். ஓகே angiospermsனால என்ன இருக்கணும் டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடந்திருக்கணும். ஓகே டபுள் ஃபெர்டிலைசேஷன் ஓகே டபுள் நடந்திருக்கணும். ஓகேவா. which of the following parts produces seeds but not flowers? which of the following parts produces seeds but not flowers? seeds ப்ரொடியூஸ் பண்ணுமா ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாதா? எந்த ஃபாலோயிங் பிளான்ஸ் வந்துட்டு சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் பட் ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது? எது மெயினாக ஜிம்னோஸ்பம் தானே. ஓகே எஸ் மெயினானது ஜிம்னோஸ்பம் தான். ஓகேங்களா ஃபைனஸ். ஓகே சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணால் ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு அதான் இருக்க போகுது. Cycles have 2 cotyledons but is not included in angiosperm due to. Cycles have 2 cotyledons இருக்கான் but not included in the angiosperm. எதனால இன்க்ளூட் ஆகலை angiospermல? எதனால இன்க்ளூட் ஆகலை angiospermல? எதனால இன்க்ளூட் ஆகலை? நோ ப்ராப்ளம். angiospermல எதனால இன்க்ளூட் பண்ணல? நம்ம எதனால இன்க்ளூட் பண்ணல? பிகாஸ் இட் இஸ் அ நேக்கட் ஓவியல் அப்படின்னு சொல்கிறேன். பேஸ் பண்ணி வரது ஜிம்னோஸ்பம் நேக்கட் ஓவியல். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த கேள்வி. 4 minutes more. பரவாயில்லையே நல்லா தான் போயிட்டுருக்கீங்க. Research students collected certain algae that found in the cells contained of both chlorophyll A and chlorophyll B as well as phycoerythrin. The algae belongs to chlorophyll A. என்னவா இருக்கும்? chlorophyll A, B, phycoerythrin. என்னவா இருக்கும்? ABன்னு வந்துருச்சு. AB phycoerythrin. அப்போ என்னவா இருக்க போகுது? chlorophyll AB phycoerythrin. chlorophyll A, B, phycoerythrin கொடுத்தாச்சு. Yes, rhodophyceae. ஓகேங்களா. It's going to be red algae. Okay, belongs to rhodophyceae. Pigmentation தெரிஞ்சு வச்சுக்கணும். Pigmentation the main concept. Okay, next question. எத்தனை minutes? 3 minutes more. Fluorine starch is found in. Fluorine starch இதில் பார்க்க முடியும். இப்போ தான் பார்த்துருந்தோம். ஓகேங்களா. Fluorine starch is found in again. அதே தான். Yes, super Pratish. Super. Okay. Fluorine starch is found in. 3 minutes more. நிறைய வாட்டி பார்த்தோம் இல்லையா? Fluorine starch is found in red algae. ஓகேங்களா. Fluorine starch is found in red algae. red algae நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய இதுவா இருக்கு rhodophyceae. So Fluorine starch are found in red algae, rhodophyceae. 2 minutes more. In ferns, meiosis occurs when? When do meiosis occurs? In ferns எப்போ meiosis occur ஆகும்? In ferns meiosis occurs when? In ferns meiosis occurs எப்போ occur ஆகும்? மியோசிஸ் அக்கர் ஆகணும். எப்போ அக்கர் ஆகணும்? எப்போ வந்து மியோசிஸ் வந்து அக்கர் ஆகணுமா? எஸ் ஒன்ஸ் ஒன்று தான் வந்திருக்கு. தெரியலையா? ஓகே ஒன்ஸ் ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆனது. எஸ் ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா தான் மியோசிஸ் வந்து அக்கர் ஆகும். ஓகேவா. எஸ் 2 minutes இருக்குது. The largest ovules, the largest male and female gametes and the largest plants are found among. Largest ovules, largest male and female gametes and largest plants எல்லாத்துலயும் எதில் இருக்குமா? எல்லாமே பெத்ததாக இருக்கும். எல்லாமே பெருசாக இருக்கும். எதில் இருக்கும்? எல்லாமே பெருசு அதில் இருக்கும். எல்லாமே சொல்லியாச்சு. எல்லாம் லார்ஜஸ்ட்னு எங்கே இருக்க போகுது? தான் ஜிம்னோஸ்பர்ம்ல தான். ஜிம்னோஸ்பர்ம்ல தான் இருக்க போகுது. ஓகேவா. எஸ் சூப்பர் ஜிம்னோஸ்பர்ம்ல தான். லாஸ்ட் 1 minute more. which of the following is true about bryophytes? bryophytes பொறுத்த வரைக்கும் எது ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்காங்க. which of the following is true about bryophytes? என்னாச்சுன்னு தெரியலன்னா என்ன பண்ணுறீங்க? டே ஆஃபா? பரவாயில்ல. Okay, which of the following is true about bryophytes? Last 1 minute more. Yes. They possess archegonia, chloroplast இருக்கும், thalloids இருக்கும். Okay, all the option D. ஓகேங்களா. இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. முடிக்கிறதுக்குள்ள in which of the following would you place the plants having vascular tissue lacking seeds? Vascular tissues lacking seeds. ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் பண்ணல நினைக்கிறேன். ஓகே நோ ப்ராப்ளம். சரி இதுக்கு சொல்லுங்க பாப்போம். which is the right answer? Okay, in which of the following would you place the plants having a vascular tissue lacking seeds? Vascular tissue lacking seeds. Base பண்ணி வரும்போது எதில் வரப்போகுது? Yes,
is going to be pteridophytes. Lacking seats தானே. ஸோ vascular tissue கொடுத்துட்டாங்க, bryophytes வராது. இல்லை vascular வந்தாச்சு, bryophytes வராது, pteridophytes. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட். சூப்பரா நான்சி, மஞ்சு, தாரணி, சபரீஷ், ஜாய், சாமுவல், பிரதீஷ், வேறு யார் ஆன்சர் பண்ணீங்க? நிறைய பேர் சொல்லிட்டுருந்தீங்க. ஓகேவா, சூப்பர் ஃபென்டாஸ்டிக். ஓகேவா, சூப்பராக சொல்லிட்டு இருந்தீங்க. சூப்பர். ஓகே, ஸோ pteridophytes ரைட் ஆன்சர். பட் இது நம்ம சேர்த்துக்க மாட்டோம். எதுலேருந்து சேர்த்துப்போம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 87 அதாவது 25 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த வரைக்கும் தானே? எஸ். நம்ம எவ்வளோ 31 ஆரம்பித்தோமா? 31, 41, 51, 31 தான் ஆரம்பிச்சிருந்தோம். எஸ், யா 25 கொஸ்டின்ரா. சூப்பரா, இதுதான் தேவை எனக்கு. 25 கொஸ்டின்ஸ் உங்களால் ப்ளஸ் அட்டன் பண்ண முடியுது இல்லையா? இதுதான் தேவை. ஓகேவா, ஸோ 25 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கு. அதில் அரௌண்ட் 20 ப்ளஸ் கொஸ்டின், 20 இல்லை 23, 22லேருந்து 23 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா, சில பேர் 25 கொஸ்டின்ஸுமே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா, சூப்பராக இருக்கண்ணா. ஃபைன், ஃபென்டாஸ்டிக். ஓகேங்களா, ஸோ உங்கள் ஆவரேஜ் ஏஜ் வந்து 20+. இப்போ வந்து எப்படி மாறிடுச்சு? 20+ வந்து நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. ஓகேங்களா, 20+ வந்து கரெக்டாக சொல்கிறீங்க. இப்போ இது எல்லாமே கரெக்டாக மாறணும். ஓகேங்களா, உங்களால் இப்போ வந்துட்டு 25 கொஸ்டின் கரெக்டாக சொல்ல முடியுது. ஓகேவா, சூப்பராக ஒரு ஃபயரை போடுங்க பார்ப்போம். வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ணிவிட்டோம்? நமக்கு என்னைக்கான செஷனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, பயப்படவே கூடாது. ஓகேவா, பயம் வேணாம், ஜாக்கிரதை போதும் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, அவேர்னஸ் இருந்தால் போதும். ஓகேங்களா, ஃபியர் இருக்கக்கூடாது. பயம் வேண்டாம், ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். ஓகேவா, ஜாக்கிரதையாக இருந்தால் அப்புறம் ப்ரிகாஷன்ஸாக இருந்தால் போதும். ஓகேவா, பயப்படக்கூடாது. பயந்தாலே போயிடும். ஓகேவா, நீட் எக்ஸாம்ஸ் ஆர் எந்த ஒரு எக்ஸாமுக்கும் பயந்தீங்கனாலே போயிட போகுது. ஓகேவா, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போய் எழுதிட்டு வாங்க. நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயமா தான் இருக்க போது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பை ஈஸியாக எடுத்துக்கோங்க. டேக் லைஃப் ஈஸிலி, டூ யோர் டியூட்டி சின்சியர்லி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும் நம்ம லைஃப். புரிஞ்சுக்கோங்களேன். இப்போது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த வயசுலாம் போனால் வராதுடாங்க. நான் ஓகே, நீங்கள் படிச்சுருக்கீங்களா இந்த ஸ்கூல் லைஃப்லாம்? வாழ்க்கையில் பியூட்டிஃபுல் லைஃப் இந்த ஸ்கூல் லைஃப் தான். தெரியுமா உங்களுக்குலாம் அதெல்லாம் வயசானதான் உங்களுக்கு புரியும். ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் அப்படின்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைஃப். அவ்வளோ என்ஜாய் பண்ண வேண்டிய லைஃப். சார், இந்த என்ஜாய் பண்ணக்கூடிய லைஃப்பில் போய் என்ன படிக்க சொல்கிறாங்களே சார், படிப்பே ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக எடுத்துக்கணும். ஓகே, ஜாலியாக படிக்கணும். ஓகே, லைஃப் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோங்க. டியூட்டி நம்ம கடமைகளை கரெக்டாக பண்ணணும். ஓகே, படிக்க சொல்கிறாங்க, படித்து முடிச்சு ஜாலியாக இருக்கும். ஓகே, படிக்கிறதே ஜாலியாக எடுத்துக்கணும். ஓகே, எதற்கிட்ட ஜாலியாக பேச, ஜாலியாக சோஷியல் வெல்பீயிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எப்பவுமே பயந்தாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக வர ஆரம்பிச்சோம். ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிச்சா நீங்கள் யாருக்கிட்டையுமே சரியாக பழக மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபேக்ட் ஒரு மாதிரி வந்துடும். அப்புறம் தனிமையாக போவீங்க. அப்புறம் ரொம்ப இதாக இருக்குது சார், டிப்ரெஸ் போயிட்டே சார் அப்படி சொல்லியிருப்பீங்க. ஓகே, ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் ஹாப்பியாக எடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஈஸியாக எடுக்க படிச்சோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, டே லைஃப்பை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதா, லைஃப்பை நீங்கள் ஈஸியாக தான் எடுத்தாகணும், அப்போ தான் வாழ முடியும். லைஃப்பை நீங்கள் ஈஸியாக எடுங்க. நம்ம டியூட்டியை சின்சியராக பண்ணணும். எதை சின்சியராக பண்ணணும்? நம்ம டியூட்டிஸ் தான் சின்சியராக பண்ணணும். லைஃப்பை நம்ம சின்சியராக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு டியூட்டிஸ் அப்படி தான். ஐயோ லைஃபே ரொம்ப இது வரப்போது அது வரப்போது, என்ன பண்ண போகிறோம் அப்படி பண்ணலாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க, ஒன்றுமே நடக்காது. வரட்டும். நான் என்னோட வேலையை நான் கரெக்டாக பார்த்துருக்கேன், கண்டிப்பாக நல்லா தான் நடக்க போது. அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் போயிட்டே இருக்கும். ஓகேவா, எஸ் இல்லைடா, இனிமேல் நம்ம போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்சிலாம் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம மார்னிங் தான் அந்த நீட்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவினிங் வந்து நம்ம போர்டு எக்ஸாம், அதுவும் இல்லாமல் இன்னும் 28th வந்துட்டு ஆரம்பிக்குது இல்லையா? 28th வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கி மார்னிங் வந்து இந்த செஷன் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே, ஈவினிங் வந்து நம்ம விஜய் சார் வந்துட்டு ஃபிசிக்ஸ் உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம், அதாவது போர்டு எக்ஸாம் எடுத்த போகிற சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கி காலையில் எடுத்துருக்கோம். ஓகே, ஆன்சி வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பான்னு நான் சொல்லுவாள். அவள் ஈவினிங் செஷன் தான் வருவா. 6 மணி ஆச்சுன்னா, நைட்டு ஈவினிங் 6 மணி ஆச்சுன்னா ஆன்சி வந்துடுவா. ஓகேவா, டிஜோனை காணும். ஓகே, டிஜோன் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஓகே, ஸோ பயப்படாமல் ஈஸியாக எடுத்துகிட்டு ஜாலியாக போய் படிச்சுட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுடா. வாழ்க்கை வாழ்வதற்கே, அதை மட்டும் மறந்துடாதீங்க. எப்போவுமே வாழ்க்கை வாழ்வதற்கு தான். நான் டாக்டர் ஆனதுக்கப்புறமா நான் என்ஜாய் பண்ணுறேன், நான் டாக்டர் ஆகி கார்டியாலஜிஸ்ட் ஆகி நான் சர்ஜன் ஆனதுக்கப்புறமா என்ஜாய் பண்ணுறேன், நீங்கள் கிழவன் ஆயிடுவேன். அப்படின்னா வாழ்க்கையில் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ லிவ் இந்த மூமெண்ட். இந்த மூமெண்ட்டில் லிவ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணிட்டே போங்க. அந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்கள். எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய யூடியூப்ஸ்லேயே பாருங்களா, யூடியூப்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய டாக்டர்ஸ், டாக்டர் டான்லாம் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் படிச்சு தான் இருக்காங்க, அவங்களும் ஸ்ட்ரெஸ் தான் இருக்குது. பட் அவங்க எப்படி பண்ணுறாங்க? அவங்க என்ஜாய்மெண்ட்டாக பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பண்ணணும். ஓகே, ஏன்னா இந்த லைஃப் ஒன்ஸ் இன்னைக்கு போய்ச்சா நாளைக்கு கிடைக்காது. ஓகேவா, இப்போ 1 மணி, நாளைக்கு 1 மணி கிடைக்காது, இந்த 1 மணி கிடைக்காது. ஓகே, அது லைஃப் போயிடுச்சு. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணி தான் போய் ஆகணும். ஓகே, அதில் உட்காந்து நினச்சிட்டு இருக்கிறதோ வருந்துட்டு இருக்கிறதோ டைமே கிடையாது. நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே கண்ணா? ஓகே, ஸோ இதேமாதிரி நம்ம இன்னொரு செஷனில் சந்திப்போம். ஸோ நாளைக்கும் காலையில் 11 மணி. ஓகே, நாளைக்கும் காலையில் 11 மணிக்கு சந்திப்போம். பட் நாளைக்கு நம்ம வந்து ஒரு 2 மணி வரைக்கும் எடுக்கலாம். ஓகேங்களா, இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நாளைக்கு நான் 2 மணி வரைக்கும் எடுக்கிறேன். நாளைக்கு நம்ம என்ன பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன்லேருந்து நம்ம வந்து கொஞ்சம் சாப்டர்ஸ் பார்ப்போம். ஓகே, டைம் இருந்தால் இதுலேயும் பார்ப்போம். ஓகேவா சார்? மிஸ் யூஎஸ் ரொம்ப சந்தோஷம்தான்.
எனக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்டயே வரேன். ஓகேங்களா, நீங்கள் எனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும். ஓகே ஜாய் சாமல். ஓகே, அண்ட் அகைன் மறுபடியும் தெரியாதவங்களுக்கு ஆன்சி சொன்ன மாதிரி யாராவது தெரியாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா நமக்கு 360 out of 360 எடுத்தால் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது. ஓகேங்களா, 360 out of 360 நீங்கள் நீட் 2026 பயாலஜியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணணும். என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுறீங்க உங்கள் ரிசல்ட்டோட. ஓகே, நான் நம்ப மாட்டேன், நீங்கள் ரிசல்ட்டை போட்டு அனுப்பணும். ரிசல்ட் போட்டு நீங்கள் காலர் பண்ணுவீங்க. அந்த ரிசல்ட் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் போட்டு பார்ப்பேன். நான் போட்டு பார்த்துட்டு ஓகே நீ பயாலஜி 360 எடுத்துருக்கு அப்படின்னா உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பரோட அனுப்புனீங்களா உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பப்படும். ஓகேவா, மறந்துடாது. ஓகே, யாருக்கா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, யாருக்கா நம்ம தெரியாதவங்க யாராக இருந்தால் அவங்க சொல்கிறேங்க. 360 out of 360 எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ரிசல்ட் எனக்கு அப்படியே அனுப்புங்க வித் உங்கள் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பரோட. ஓகேவா, ஓகே. அப்போ நீங்கள் எல்லாரும் எடுத்துகிட்டு எங்கிட்ட கிஃப்ட் வாங்கணும்னு என்னோட ஆசையாக இருக்குது. ஸோ எல்லாருமே உங்களுக்கு நினச்சதுக்கு போங்க. வி ஸ்டார்ட் இன் டுமாரோ. ஓகே, நாளைக்கு சந்திப்போம். ஓகே, பாய் டாக்கண்ணா. பாய் 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 பாய். அப்படியே செஷன் லைக் பண்ணலாம். செஷன் லைக் பண்ணிட்டு அப்படியே எல்லாம் கிளம்பிடுங்க. பார்ப்போம். டாட்டா 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 டாட்டா.